இருக்கிறீர்கள். මේ අවුරුද්දේ දවස් 317ක්ම නිින්ද උදෙස 117. අවුරුදු 117ක්ම නිින්ද උදෙසා ඔයගොල්ලෝ ගත කරලා තියෙනවා. ஒரு நாளுக்கு 8 மணி தியாலம் நீங்கள் தொழில் புரிய அல்லது பாடசாலைக்கு சென்றிருப்பீர்களா இருந்தால் එක දවසකට පැය 8ක් ඔයගොල්ලෝ රැකියාවට හෝ අධ්‍යාපනයට හෝ යොමු කරලා තිබුණා නම් இந்த வருஷத்திலே 117 நாட்களை நீங்கள் தொழிலிலோ அல்லது கல்வியிலோ செலவழித்திருக்கிறீர்கள். ඔයගොල්ලෝ මේ අවුරුද්දේ දවස් 117ක් අධ්‍යාපනයට හෝ රැකියාවට හෝ වැය කරලා තිබෙනවා. அந்த தொழிலுக்கு போக நீங்கள் போக ஒரு மணித்தியாலம் வர ஒரு மணித்தியாலம் செலவழித்திருப்பீர்களா இருந்தால் ඔයගොල්ලෝ රස්සාවට යන්න පැයක් යන්න පැයක් එන්න පැයක් වැය කරා නම් இந்த வருஷத்திலே 29 நாட்களை நீங்கள் பிரயாணத்திலே செலவழித்திருக்கிறீர்கள். ඔයගොල්ලෝ මේ අවුරුද්දේ දවස් 29ක්ම මේ කියන්නේ ගමනේ ප්‍රවාහණය උදෙසා ඔයගොල්ලෝ යොමු කරලා තියෙනවා. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடுவோம். අපි හැම කෙනෙක්ම එක දවසකට 3 වේලක් කනවා. நாங்கள் அதுக்கு ஒரு மணித்தியாலம் செலவழித்தால் අපි ඒ කෑම කන වේලකට පැයක් ගානේ අපි වැය කරා නම් சிலர் அதிக நேரம் செலவழிப்பீர்கள், சிலர் குறைவான நேரம் செலவழிப்பீர்களா இருக்கலாம். සමහර අය වැඩිපුර කාලය යොදවනවා වෙන්න පුළුවන්, සමහර අය අඩුවෙන් යොදවනවා වෙන්න පුළුවන්. ஆனால் நீங்கள் ஒரு மணித்தியாலம் செலவழித்திருந்தால் ඔයගොල්ලෝ පැයක් වැය කරා නම් இந்த வருஷத்திலே 15 நாட்களில் நீங்கள் சாப்பிடுகிற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ඔයගොල්ලෝ ආහාර පරිභෝජනය සඳහා දවස් මේ අවුරුද්දේ දවස් 15ක්ම ඒ උදෙසා වෙන් කරලා තිබෙනවා. ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் එක දවසකට පැය දෙකක් சமையலிலும் ආහාර පිසින්න උයන්න உங்களுடைய வீட்டை துப்புரவாக்குதலிலும் ගෙවල් පවිත්‍ර කරන දේවල් වලට அந்த மாதிரியான காரியங்கள் ஈடுபட்டிருப்பீர்களா இருந்தால் ඒ වගේ දේවල් වලට යොමු වුණා නම් இந்த வருஷத்திலே ஒரு மாதத்தை நீங்கள் அந்த காரியத்துக்கு செலவழித்திருக்கிறீர்கள். ඒ කාරණා උදෙසා මේ අවුරුද්දේ මාසයක්ම වැය කරලා ඇති. இந்த வருஷத்திலே நீங்கள் ஒரு நாளைக்கு 2.5 மணி தியாலம் මේ අවුරුද්දේ ඔයගොල්ලෝ පැය දෙකමාරක් தொடர்புகள் அல்லது மனிதர்களோடு தொடர்பு பட அதே போல் ஏதாவது ஒரு காட்சி அல்லது ஒரு நீங்கள் சோஷியல் மீடியாவில் செலவழித்திருந்தால் ඔයගොල්ලෝ මිනිසුන් සමග සම්බන්ධතා පවත්වන්න එහෙම නැත්නම් සම්බන්ධතා උදෙසා සෝෂල් මීඩියා වල කාලය වැය කරා නම් இந்த வருஷத்திலே 37 நாட்களை அதுக்கு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க. ඒ සඳහා දවස් 37ක්ම වැය කරලා තියෙනවා මේ අවුරුද්දේ. இந்த வருஷத்திலே මේ අවුරුද්දේ ஒவ்வொரு நாளும் හැම දවසක්ම 30 நிமிஷம் நீங்கள் ஆண்டவரோடு செலவழித்திருந்தால் විනාඩි 30ක් ස්වාමීන් වහන්සේ සමග ගත කරා නම් நீங்கள் அதுக்காக 8 நாட்களை செலவழித்திருக்கிறீர்கள். ඒ සඳහා ඔයගොල්ලෝ දවස් 8යි වැය කරලා எங்களுடைய வாழ்க்கை காலத்தினாலே நிர்ணயிக்கப்படுகிறது. අපේ ජීවිතේ කාලය මගින් තීරණය වෙනවා. We are passengers of time. Time is the thing that rules our life. කාලය කියන්නේ අපව පාලනය කරන දෙයක්. අපි ඒ සිටින කොහොමද කියන්නේ? I was just explaining how we have passed to 350 days of this year and how much time we have spent on each of our normal day-to-day activity. අපි මේ අවුරුදු මම දැන් ඔයගොල්ලන්ට කියලා දුන්නේ අපි මේ අවුරුදු පුරාවටම අපි කොහොමද අපේ කාලය ගත කරුවේ ආකාරය පිළිබඳ තමයි මම කිව්වේ. இந்த தேவன் நேரத்தை உண்டாக்கினவர். දෙවියන් වහන්සේ කාලය මැවුස එක. நாங்கள் காலத்துக்குள்ளே ஜீவிக்கிறோம். අපි කාලය තුල ජීවත් වෙනවා. நாங்கள் அந்த காலம் கழிக்கிற விதத்திலே எங்களுடைய வயது என்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்திருக்கிறோம். අපි මේ කාලය වැය කරන විදිය අනුව අපේ වයස කියන දේ අපි තීරණය කරනවා. ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் அதில் ஒரு கட்டத்தை ஒரு வருஷம் என்று வைக்கிறோம். අපි ජීවත් වෙන කාලය තුලදී අපි අවුරුද්දක් කියලා දෙයක් තීරණය කරනවා. அந்த வருஷத்தின்படி எங்களுடைய வயது கணிக்கப்படுகிறது. ඒ වර්ෂයට අනුව අපේ වයස ගණනය කරනු ලබනවා. ஆனால் தேவன் காலத்தை சிருஷ்டித்தவர். ආමෙන්. නමුත් දෙවියන් වහන්සේ කාලය මැවුස එක. அவர் எங்களுக்கு காலத்தை கொடுக்கிறவர். උන්වහන්සේ අපට කාලය ලබා දෙනසේක. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி? කොහොමද මේ අවුරුද්ද ඔයගොල්ලෝගේ How ජීවිතේ? has this year been for you? මේ අවුරුද්ද ඔබට කොහොම තිබුණාද? කෙසේ තිබුණාද? உங்களுக்கு தேவன் நித்தியத்திலே வாழ்ந்தாலும் දෙවියන් වහන්සේ සදාකාලී ජීවත් වූසේක් නම් தேவன் தன்னுடைய நேரத்தை எப்படி செலவழித்தார் என்று வேதம் எங்களுக்கு 6 தருணங்களிலே எங்களுக்கு காட்டுகிறது. උන්වහන්සේගේ සුවකීය කාලය වැය කරේ කොහොමද කියලා සුදු බයිබලයේ අවස්ථා 6කින් පෙන්වනවා. காலத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. උන්වහන්සේ කාලයට සීමා වූ කෙනෙක් அவர் නෙවෙයි. காலத்தை படைத்தவர். උන්වහන්සේ කාලය මැව්වා වූ උන්වහන්සේ. එනමුත් அவர் தன்னுடைய காலத்தை எப்படி கடத்தினார் என்று எங்களுக்கு 6 யோசனைகளை வேதம் முன்வைக்கிறது. උන්වහන්සේ සුවකීය කාලය කොහොමද වැය කරේ කියන එක සුදු බයිබලයේ අවස්ථා 6කින් පෙන්වුම් කරනවා. முதலாவதாக පළමුවෙන්ම நான் சொன்னதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். The Bible tells us how God spent his time during this year.
முதலாவதாக நாங்கள் கவனிக்கிறோம், මුලින්ම අපි බලනවා தோல்வி என்கிற தோட்டத்திலே, පරාජය කියන දේ තුලින් தோல்வி என்கிற தோட்டத்திலே, පරාජය කියන රූපයෙන් ආකාරයෙන් no, தோட்டம், கார்டன், ගාඩන් පරාජය உயனே උයනේදී தேவன் எங்களோடு நடந்து வந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග සක්මන් කළසේක. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் උත්පත්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ 8லிருந்து 10ஆம் வசனம். 8 ඉඳන් කියවමු 10 දක්වා. ஆதியாகமம் 3 8லிருந்து 10. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ඉක්බිති දිවාභාගේ සිසිල් වේලේ ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ උයනෙන් සක්මන් කරන ශබ්දය ඔවුන්ට ඇසුනේය. එවිට මනුෂ්‍යයා සහ ඔහුගේ භාර්යාව ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් උයනේ ගස් අතරේ සැඟවුණෝය. ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට හඬ ගසමින් නුඹ කොහේදැයි ඔහුට කීසේක. ඔහු මම ඔබ වහන්සේගේ ශබ්දය උයනෙහි ඇසී මම නග්න බැවින් බයපත්ව සැඟවුනෙමි කීය. God walks with us in the garden of failure. தோல்வி என்பது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான காரியம். පරාජය කියන්නේ අපි හැමෝටම පොදු කාරණාවක්. இங்கே ஏதோ ஒரு காரியத்திலே, ஏதோ ஒரு முயற்சியிலே, ஏதோ ஒரு சவாலிலே தோற்காதவர்கள் இந்த இடத்துல இல்லை. කුමනෝ අවස්ථාවක හෝ කුමනෝ කාරණයක හෝ කුමනෝ අභියෝගයක හෝ පරාජය නොවුණු කෙනෙක් මෙතන නැත. தோல்வி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது, கூடாது. පරාජය අපේ අනාගතය තීරණය කරන්න බෑ, එහෙම වෙන්නත් දෙන්න බෑ. தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது தோல்வி என்கிற காரியத்தை நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවන් වශයෙන් උන්වහන්සේගේ යම්කිසි පරාජයක් කියනවා නම් ඒ දේ මොහොන දීලා ජය ගන්න ඕන කියන එක දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. ஸ்காட்லாந்துல ப்ரூஸ் என்று சொல்கிற ஒரு அரசன் இருந்தார். ස්කොට්ලන්තේ බෲස් කියලා රජ කෙනෙක් හිටියා. அவர் ஒரு யுத்தத்துக்கு போய் 6 முறை தோல்வி அடைந்தார். එයා යුද්ධයකට ගිහිල්ලා 6 වතාවක්ම පරාජයටපත් වුණා. 6வது முறை தோல்வி அடைந்து காயப்பட்டு போய் ஒரு குகையிலே ஒளிந்திருக்கும் போது 6 වෙනි වතාවේදී පරාජයටපත් වෙලා තුවාල වෙලා ගුහාවක් ඇතුළත ඉන්නකොට அவர் அந்த குகைக்குள்ளே ஒரு சிலந்தியை கண்டார். ඒ ගුහාව ඇතුළේ එයා ගෝනුස්සෙක්ව දැක්කා. அந்த சிலந்தி මකුළුවෙක්ව දැක්කා. அந்த சிலந்தி தன்னுடைய வலையை பின்ன எத்தனிக்கிறது. ඒ මකුළුවා එයාගේ දැල හදන්න ලෑස්ති වෙනවා. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய வாயில் இருந்ததான அந்த நூலோடு பாய்ந்து போக அது எத்தனிக்கிறது. තම එක්තරා ස්ථානයක ඉඳලා තව ස්ථානයකට යන්න එයා ඒ මකුළුවාගේ කටින් ඒ නූල වගේ දේ ගම් එක විදිනවා. அவர் 6 முறை அந்த சிலந்தி பாய்ந்து 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 கீழே விழுந்து விடுகிறது. 6 වතාවක්ම විදලා වැටෙනවා. ஆனால் 6 முறையும் திரும்பி அது ஆரம்பித்த இடத்துக்கு போய் அங்கிருந்து எத்தனிக்கிறது. ඒ 6 වතාවෙම ආයෙමත් ඌ පටන් ගත්ත ස්ථානෙට ගිහලා ආයෙඳ පණිලා විදිනවා. 7வது முறை 7 වෙනි වතාවේදී அந்த சிலந்தி வெற்றியாய் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு பாய்கிறது. ජයග්‍රාහීව මේ ස්ථානෙ ඉඳලා අර ස්ථානෙට පනිනවා. அதை கண்ட இந்த ப்ரூஸ் என்கிறதான மன்னன் ඒක දැක්කා වූ බෲස් කියන රජුරෝ 7வது முறை தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு போய் 7 වෙනි වතාවේදී තමන්ගේ හමුදාව රැගෙන அந்த ගිහින් சிலந்தியில் இருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு ඒ මකුළුවාගෙන් පාඩමක් ඉගෙනගෙන கைவிடாத முயற்சியின் நிமித்தமாக මේ උත්සාහවන්තව කියන්නේ අත් නොහරින්න නැතු උත්සාහ කරපු ඉඳා அவர் அந்த போரிலே வெற்றி பெறுகிறார். එයා ඒ යුද්ධේ ජය ගන්නවා. என்னுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகளை நான் முகம் கொடுத்திருக்கிறேன். මගේ ජීවිතේ මම බොහෝ පරාජයන් මුහුණ இந்த දීලා இடத்துல තියෙනවා. தோல்வி இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. මෙතන පරාජය නැති කවුරුවත් නැහැ. அநேக நேரங்களிலே நாங்கள் தோல்வி உறும் போது අපිට ගොඩක් වෙලාවදී පරාජය එනකොට நாங்கள் நினைக்கிறோம் தேவன் எங்களை குறித்து பெருமை படமாட்டார் என்று சொல்லி, අපි හිතනවා දෙවියන්වහන්සේ අපි ගැන පාරට්ටු කරගන්නේ නැහැ කියලා. எங்களை குறித்து கவனிக்க மாட்டார் என்று අපි ගැන සැලකිලිමත් වෙන්නේ නැහැ කියලා අපි හිතනවා. நான் வாழ்க்கையில கண்ட ஒரு காரியம் தான், நாங்கள் தோல்வி உறும் போது මම දැකපු දෙයක් තමයි ජීවිතේ අපි දැකපු දෙයක් තමයි පරාජය එනකොට எங்களுடைய குடும்பம் தவிர யாருமே எங்களோடு நிற்பதில்லை.
අපේ පවුල හැරෙන්න වෙන කවුරුවත් අපි එක්ක ඉන්නේ නැහැ. அவர்கள் எங்களுடைய உறவினர் என்று சொல்லிக்கொள்ள உறவினர் கூட விரும்புவதில்லை. එයාලා අපේ නෑයෝ කියලා කියන්න නෑදෑයෝ පවා කැමති වෙන්නේ නැහැ. ஆனால் தேவன் இந்த இடத்திலே வாசிக்கிறோம், அதே போல அனுபவத்திலே நாங்கள் கண்டிருக்கிறோம். මේ ස්ථානයේදී අපි කියවන නමුත් දෙවියන් වහන්සේ අපේ අත්දැකීමෙනුත් අපි දන්නවා தோல்வி என்கிற தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தோல்வியுற்று நிற்கும் அந்த இடத்துல எப்படி வந்தாரோ அதே விதமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு வருகிறார். ආමෙන්. ආදම් සහ ඒව පරාජිතව ඒ උයනේ සිටින අවස්ථාවේදී උන්වහන්සේ කෙසේ ආවද ඒ විදියටම අපගේ ජීවිතේ தேவன் පැමිණෙන්නේක. அறிந்திருந்தார் ஆதாமும் ஏவாளும் எங்கேன்னு சொல்லி. දෙවනාසේ දැන සිටිය ආදම් සහ ඒව සිටියේ කොහෙද කියලා. நீ ஆனாலும் நீ எங்கே என்று தேடிக்கொண்டு வருகிறதை கவனிக்கிறோம். ආමෙන්. නමුත් උන්වහන්සේ නුඹ කොහෙදයි කියලා අසමින් පැමිණෙනසේක. அவர் தெரியாமல் அல்ல. උන්වහන්සේට දන්නේ නැහැ නෙමෙයි. நான் எப்பொழுதும் இந்த சம்பவத்துக்கு வரும் பொழுது நான் நினைக்கிற காரியம் தான், මම නිතරම මේ සිද්ධියට එනකොට හිතන දෙයක් තමයි சில வேளை සමහරක් විට ஆதாம் சொல்லியிருந்தால் ආදම් කියලා තිබ්බොත් நான் தோல்வியுற்று ஒளிந்து கொண்டிருக்கிறேன், මම පරාජිතව හැංගිලා ඉන්නවා කියලා அல்லது நீர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்து அதன் பிரதிபலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், නැත්නම් මම ඔබ වහන්සේ කියපු දේ කරන්න නැතුව මම ඒකේ ලැබෙන විපාක විඳින්මින් ඉන්නවා කියලා කියවනවා. கீழ்ப்படியாமையிலே நான் சிக்கிக்கொண்டு காணப்படுகிறேன். අකීකරු කමින් මම හසු වෙලා හවු වෙලා ඉන්නවා කියලා சொல்லியிருந்தால் කියවනවා. சில வேளை வேதாமத்தின் சரித்திரமும் மனித வர்க்கத்தின் சரித்திரமும் மாறி இருக்கலாம். සමහරකට ශුද්ධලියවිල ඉතිහාසය සහ මනුෂ්‍ය වර්ගයාගේ ඉතිහාසය ඓතිහාසිකව වෙනස් වෙන්නේ இந்த නැති. வருஷத்துல நீங்கள் தோல்வி எதிர்பார்த்தீர்களோ அல்லது பெற்றுக்கொண்டீர்களோ எனக்கு தெரியாது. මේ අවුරුද්දේ ඔයගොල්ලෝ පරාජය බලාපොරොත්තු වුණාද නැත්නම් පරාජය ලබා ගත්තද කියන එක அந்த මම தோல்வி දන්නේ නැහැ. நிமித்தமா நீங்கள் சோர்வோடு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ඒ පරාජය නිසා ඔයගොල්ලෝ කනගාටු වෙලා ඉන්නවද කියන එක ஆனால் මම ஒரு දන්නේ காரியம் නැහැ. எனக்கு தெரியும். නමුත් මට එක කාරණාවක් කියන්න පුළුවන්. ஏதேன் தோட்டத்திலே ඒදෙන් උයනේදී ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் தோல்வியுற்ற போது ආදම් සහ ඒව පව් කරලා අකීකරුව සිටි අවස්ථාවේදී அவர்களோடு நடந்து வந்து அவர்களுக்கு பரிகாரம் செய்த தேவன், අපෙන් ඔවුන් සමග ඇවිත් සක්මන් කර උන්වහන්සේ ඔවුන්ට ප්‍රතිඋපකාර කළා වූ දෙවියන් அவருடைய වහන්සේ நிர்வாணத்தை ஒரு மிருகத்தை கொண்டு அந்த தோளினால் போர்த்தின அந்த தேவன், ඔවුන්ගේ නග්න භාවයම සතෙකු මරා ඒ තුලින් ඒ නග්න භාවය නැති කළා වූ දෙවියන් වහන්සේ ஸ்திரீயின் வித்தின் மூலமாய் பாம்பின் தலை நசுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் சொன்ன தேவன், ස්ත්‍රියෙකුගේ බීජේ කනකුඩෙන් සර්පයාගේ ඊස පොඩි කරනු ලබනවා කියලා පොරොන්දු වුණා වූ දෙවියන් වහන්සේ உங்களோடு நடக்க ஆயத்தம் உங்களோடு நடந்து வந்தார். ආමෙන්. ඔබ සමග සක්මන් කළසේක. நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், ඔබ නොදැනුවත්ව වෙන්න உங்களுக்கு පුළුවන්. தெரியாமல் இருந்திருக்கலாம், සමහරකට ඔබ දන්නේ නැති වෙන්න உங்களுக்கு පුළුවන්. உணராமல் இருந்திருக்கலாம். සමහරකට ඔබට තේරෙන්නේ නැති වෙන්න ஆனால் පුළුවන්. அதுதான் வேதத்தின் சத்தியம். නමුත් ශුද්ධ ලියවිලේ සත්‍යතාවය තමයි. இரண்டாவதாக දෙවෙනුව நாங்கள் உபாகமம் புத்தகத்துக்கு போவோமானால் ද්විත්වි කතාව පොතට යනවා නම් 8ஆம் அதிகாரம் ද්විත්වි කතාව 8 වෙනි පරිච්ඡේදය 2ஆம் 3ஆம் வசனங்கள். දෙවෙනි තුන්වෙනි පදය. නුඹේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේ නුඹ යටහත් කර නුඹ සෝදිසි කර උන්වහන්සේගේ ආඥා නුඹ රක්ෂා කරනවාද නැත්දයි නුඹේ සිතේ තිබෙන දේ දැනගන්නා පිණිස මේ 40 අවුරුද්දේ කාන්තාරේ නුඹ ගෙන ගිය මුළු මාර්ගය සිහි කරන්න. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவிலே உன்னை போஷித்தார். நாங்கள் சோதனையின் வனாந்திரத்திலே போகும்போது தேவன் எங்களோடு நடந்திருக்கிறார். අපි පරීක්ෂාවේ කාන්තාරය තුල ගමන් කරන විටදී ස්වාමීන් වහන්සේ අප සමග සක්මන් කළසේක. God has been walking with you in the wilderness of testing. வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது කාන්තාරය කියලා කියනකොට ஒரு திசை இல்லாத ஒரு ஸ்தானம், මාර්ගයක් නැති ස්ථානය. எங்கே போவது என்று தெரியாத ஸ்தானம். කොහොයද යන්නේ කියන එක දන්නේ නැහැ. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை எடுத்தால் ඊශ්‍රායල් ජනතාවගේ ඉතිහාසය ගත්තොත් அவர்கள் 7 நாட்களிலே முடிக்கக்கூடிய ஒரு பயணத்தை 40 வருஷமாய் சென்றார்கள். ඒගොල්ලෝ දවස් 7කින් යන්න ඕන ගමනක් අවුරුදු 40ක් තිස්සේ ගියා. இந்த 40 வருஷங்களிலே தேவன் அவர்களை வனாந்திரத்துக்கூடாய் கொண்டு சென்றார். දෙවියන් වහන්සේ මේ අවුරුදු 40ේදී ඔවුන්ව කාන්තාරය තුල ගෙන ගියසේක. இந்த வருஷத்துக்கு 40 வருஷங்களுக்கூடாய் போகும்போது මේ අවුරුදු 40 තුල යද්දී தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ පවසනසේක நான் உன்னை தாழ்த்தி මම නුඹ යටහත් කර உன் உள்ளத்திலே இருப்பதை நான் வெளிக்கொண்டு வந்தேன். නුඹේ සිතේ තිබෙන දේ දැනගන්නා පිණිස
அதை நான் வெளியே கொண்டு வந்தேன். ඒ දේ මං එළියට ගත්තා. நாங்கள் அநேக நேரம் எங்களுடைய உள்ளத்துல இருப்பது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. සමහරක් පිට අපේ හදවතේ මොකක්ද තියෙන කියන එක අපි දන්නේ எல்லாம் නැහැ. சிறந்ததாய் நடக்கும் போது හැම දෙයක්ම හොඳකට වෙනකොට එහෙමත් නැත්නම් கைகளை உயர்த்தி ශ්‍රේෂ්ඨ ஆண்டவரை වෙද්දී ஸ்தோத்தரிப்பது, துதிப்பது, சாட்சி சொல்வது எளிது. හැම දෙයක්ම යහපතට හොඳව පේනකොට උන්වහන්සේට ස්තුති කරන්න, ප්‍රශංසා කරන්න, සාක්ෂි කියන්න ලේසි. ஆனால் போவதுக்கு என்ன வழி என்று தெரியாத போது, නමුත් ගමන් කරන්න මාර්ගයක් නැහැ කියලා හිතද්දි தேவனுடைய திட்டம் என்பது என்ன என்று தெளிவாய் தெரியாத போது, දෙවනන්සේගේ සැලැස්ම මොකක්ද කියලා අපි හරියටම දන්නේ නැතිකොට அந்த மாதிரி நேரங்களிலே தேவன் என்னோடு இருக்கிறாரா என்று சிலர் கேள்வி கேட்கிற வழக்கம் உண்டு. ඒ වගේ වෙලාවකදී ඒ වගේ වාතාවරණයකදී ස්වාමීන් වහන්සේ මා සමග සිටිනසේක්ද කියලා ප්‍රශ්න අහන්න පුරුදු තියෙනවා. சில நேரம் ஜெபிக்கும் போது සමහරක් විට යාඥා කරද්දී தேவன் எங்களோடு பக்கத்திலே உட்கார்ந்திருப்பது போல எங்களுக்கு தோன்றும். දෙවියන් වහන්සේ අප සමග අසුන්ගෙන ඉන්නවා කියන දැනෙනවා. நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கிறார் என்ற உறுதி எங்களுக்கு இருக்கும். සමහරක් විට අපි කියන හැම වචනයක්ම උන්වහන්සේ ඇහුම්කන් දෙනවා කියන නිශ්චිතභාවය ஆனால் තියෙනවා. சில நேரம் நாங்கள் ஜெபிக்கும் போது සමහරක් විට අපි යාඥා කරද්දී வானம் இரும்பினால் செய்யப்பட்டது போல எங்களுக்கு காணப்படும். අහස යකඩයකින් සහදන ලද දෙයක් මෙන් எங்களுடைய පේනවා. ஜெபம் போய் அங்கே பட்டு திருப்பி எங்களுக்கே வருகிறது போல எங்களுக்கு உணரும். සමහරට අපේ යාඥා උඩට ගිහින් වැදිලා ආයෙ රිටර්න් එනවා වගේ ඇති. வனாந்திரம் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு ஸ்தானம். කාන්තාරය කියන ඉතාමත් අමාරුම දෙයක්. ஆனா இந்த வனாந்திர பயணத்தை பாருங்க. නමුත් මේ කාන්තාර ගමන දිහා இந்த බලන්න. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது මේ කාන්තාර ගමන ඊශ්‍රායල් වරුන් යනකොට அந்த வெயிலின் வெப்பம் அவர்களுக்கு வராதபடிக்கு ඒ ආව රශ්මිය එයාලට දැනෙන්නේ නොදැනෙන පිණිස மேக ஸ்தம்பத்தினாலே தேவன் அவர்களை மூடினார். උන්වහන්සේ වලාටැඹකින් ආරක්ෂා කළසේක. இரவிலே රාත්‍රියේදී இருக்கிறதான வனாந்திரத்திலே காணப்படுகிற குளிரின் நிமித்தமாகவும் කාන්තාරේ තිබෙන ඒ සීතල නිසා அதே போல மின்சாரம் இல்லாதது நிமித்தமாக විදුලිය නැති නිසාත් அவர் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு போனார். උන්වහන්සේ ගිනි ටැඹක් මෙන්න ඔවුන් පෙරටුව ගියා. ஒவ்வொரு நாளும் காலையிலே සෑම උදෑසනක්ම அவருடைய கூடாரத்தின் திரையை அவர்கள் விரித்த போது එයාලගේ කූඩාරම ඒගොල්ලෝ රෙදි ඉවත් කරනකොට அங்கே மன்னா அந்த நாளுக்கு தேவையான குடும்பத்துக்கு அளவுக்காக தேவையான மன்னா அங்கே ඒ காணப்பட்டது. දෛනිකව ඔවුන්ට අවශ්‍ය වෙන මන්න ස්ථානයේ තිබුණා. அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட பொழுது එයාලට ජලය අවශ්‍ය වෙන විට பர்வதத்திலிருந்து தண்ணீர் வந்தது. පර්වතයෙන් ජලය ලැබුණා. அவர்களுக்கு மாம்சம் தேவைப்பட்ட போது එයාලට මාංශය අවශ්‍ය වෙනකොට காடைகளை தேவன் அனுப்பி அவரை போஷித்தார். උන්වහන්සේ වටුව මගින් පෝෂණය කළා. 40 வருஷங்களாக අවුරුදු 40ක්ම அவருடைய உடுப்பு தேய்ந்து போகவில்லை. එයාලගේ ඇඳුම් වස්ත්‍ර මේ ගෙවුනේ அவருடைய නැහැ. செருப்பு அது குறைவாகவோ அல்லது கிழிந்தோ அதை உடைந்தோ போகவில்லை. එයාලගේ පාවාන් ගෙවිලා ගියෙත් නැහැ, කැඩිලා ගියෙත් නැහැ. அதை ஆண்டவர் அதை செய்து ස්වාමීන් වහන්සේ ඒ දේ කරලා அவருடைய அன்பை, அவருடைய கவனத்தை, கரிசனையை அவர்களுக்கு காட்டினார். උන්වහන්සේගේ ප්‍රේමය, උන්වහන්සේගේ සැලකිල්ල උන්ට පෙන්වුසේක. அதே போல தான் உங்களுக்கும் எனக்கும். ඒ වගේම තමයි ඔබට சில සාමට. நேரம் இந்த வருஷம் நீங்கள் கடந்து வந்த இந்த வருஷம் ஒரு வனாந்திரமாய் இருந்திருக்கலாம். සමහරක් විට ඔයගොල්ලෝ මේ පහු කරලා ආවව අවුරුද්ද කාන්තාරයක් වගේ තියෙන්නේ නැති. எங்கே போகிறோம் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். කොහෙද යන්නේ කියන එක දන්නේ නැති ඇති. வருமானம் வரையறைக்கப்பட்டிருக்கலாம். ඒ කියන්නේ ආර්ථික ආදායම සීමා වෙන්නේ නැති. சில நேரம் உங்களுக்கு அன்றன்ற தேவைகளுக்கு நீங்கள் போராடி இருந்திருக்கலாம். දෛනික අවශ්‍යතාව දෙස ඔයගොල්ලෝ පොරබඳින්නේ නැති. ஆனால் இந்த நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். නමුත් මම අද දවසේදී ඔයගොල්ලෝ උද්‍යෝගමත් කරන්න இந்த කැමතියි. நாளிலே நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உயிரோடு இருப்பீர்களா இருந்தால் ඔයගොල්ලෝ මේ අවුරුද්දේ දෙසැම්බර් 15 වෙනිදා ජීවිතුන් අතර සිටිනවා இந்த නම් நாளிலே நான் சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குமா இருந்தால் අද දවසේ මම ඔයගොල්ලන්ට කියනවා මේ ශබ්දය ඔයගොල්ලන්ට ඇසෙනවා என்னை නම් உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்க்க முடியுமானால் ඔයගොල්ලෝගේ දැසින් ඔබ මාව දකින්නවා නම් இந்த நாளிலே ආராதனையிலே இருந்து ஆண்டவரை கை உயர்த்தி நீங்கள் துதித்தீர்களானால் අද දවසේ නමස්කාරයේ ඉඳලා දෙවියන් වහන්සේට අත ඔසවලා ප්‍රශංසා அதுக்கு කරනවා නම් காரணம் வேற ஒன்றுமே இல்ல, அதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. ආමෙන්. ඒකට වෙනම කිසිම හේතුවක් නෙමෙයි, උන්වහන්සේගේ අතිශුද්ධ වූ நீங்கள் කරුණාව. செய்த புண்ணியமோ நன்மையோ அல்ல. ඔයගොල්ලෝ කළා වූ යහපත ඔයගොල්ලෝ කරා වූ දෙයක් නෙවෙයි. இந்த வனாந்திர பாதையிலே මේ කාන්තාර ගමනේදී தேவன் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற பொருத்தனை பண்ணின தேசத்துக்கு போகிற அந்த வழியிலே කිරිසා මීපැණි ගලා යන්නව පොරොන්දු දේශයට යන්නව මාර්ගයේදී தேவன் உங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ආමෙන්. දෙවියන් වහන්සේ ඔබ ආරක්ෂා කර රැකගෙන ආමෙන්. පැමිණිසේක. ආමෙන්. ஆமென். ආමෙන්. இந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நாங்கள் போக காத்து கொண்டிருக்கிறோம். මේ පොරොන්දු දේශයට අපි යන්න බලාගෙන ඉන්නවා. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் காணப்படுகிறது. මේ එකිනෙකා අසුන්ගෙන ඉන්නව එකිනෙක කෙනාගේ ජීවිතවල ඉෂ්ට නොවුනා වූ පොරොන්දු වචන තිබෙනවා. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், මම ඔයගොල්ලන්ට කියන්න කැමතියි. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு போகிற பாதை පොරොන්දු දේශයට යන්නව මාර්ගය வனாந்திரத்துக்கூடாக கட்டாயம் போக வேண்டும். කාන්තාරයක් තුලින් අනිවාර්යයෙන්ම යන්න වෙනවා. அந்த வனாந்திர காலத்திலே ඒ කාන්තාර කාලය තුලදී தேவனுடைய உண்மைத்துவத்தை நாங்கள் காண வேண்டும்.
දෙවියන් වහන්සේගේ විශ්වාසකවන්තකම අපි දකින්න ඕන. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ඊශ්‍රායලවරුන්ට ප්‍රශ්නයක් තිබුණා. அவர்கள் எகிப்தை விட்டு வந்தாலும் එයාලා මිස්රයෙන් ආවට எகிப்து அவர்களை விட்டு போகவில்லை. ඒගොල්ලෝ මිස්රේ ඉඳලා ආවට මිස්රය ඔවුන් තුලින් ගියේ නැහැ. ஒவ்வொரு பிரச்சனை வந்தபோது හැම ප්‍රශ්නයක් ආවම எகிப்தில் இருந்த வெங்காயத்தை பற்றியும் எகிப்தில் இருந்ததான மரக்கறிகளை குறித்தும் எகிப்தில் இருந்த மாம்சத்தை குறித்தும் எகிப்தில் உள்ள கல்லறைகளை குறித்தும் அவங்க பேசுறாங்க. හැම ප්‍රශ්නයක් එනකොට මිස්රයේ තිබෙන සුදුලුණු ගැන ලුණු ගැන ආහාර ගැන එළවලු ගැන සහ සොහොන් ගෙවල් ගැන පවා ඒගොල්ලෝ කතා කරා. ஆகவே அந்த தரிசனம் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தின் தரிசனத்தை அவளிருந்து கலற்றும் வரை தேவன் அவங்களை சுற்றி கொண்டு போனார். ආමෙන්. මිස්රයේ තිබුණ ඒ වහල්භාවය Taman තුල තිබුණ දේ ඒගොල්ලෝ ඒකෙන් මිදිලා එන පිණිස උන්වහන්සේ වුණ අවුරුදු 40ක්ම වටේ කැරකි යන්න තිබ්බා. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். අපේ ජීවිතේත් ඒ වගේ තමයි. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை கட்டாயம் நிறைவேற்றுவார். දෙවියන්වහන්සේ පොරොන්දු වූසේක් නම් මේ අනිවාර්යෙන් ඉෂ්ට ஆனால் කරන සේක. அதற்காக நாங்கள் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். ආමෙන්. අපි ඒකට දෙවියන් වහන්සේට සහාය වෙන්න ඕන. தேவன் உங்களுக்காக அமைத்த ஒரு வழி ஒன்று உண்டு. දෙවියන්වහන්සේ ඔබ උදෙසා තබව මාර්ගයක් තිබෙනවා. அதற்கூடாய் அவர் கொண்டு போகும் போது උන්වහන්සේ මාර්ගය රැගෙන යනකොට மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நிரூபிக்க அந்த வழி கூடாய் கட்டாயம் உங்களை ஆண்டவர் கொண்டு போவார். මනුෂ්‍ය රොටි වලින් පමණක් නොව ස්වාමීන් වහන්සේගේ මුඛයෙන් පිට වෙනව සෑම වචනයක්ම ජීවත් වෙනවා කියන දේ ඔප්පු කරන පිණිස ඒකාන්තාර මාර්ගය උන්වහන්සේ රැගෙන යන සේක. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් කියනවද? மூன்றாவதாக තුන්වෙනි කාරණාව சங்கீதம் 23 ගීතවල 23 4ஆம் வசனம் හතරවෙනි පදය. சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். 23:4 එසේය මරණ සෙවන මිටියාවත මැදින් යන්නෙමි නමුත් කිසි උපද්‍රවයකට බය නොවන්නෙමි. මක් නිසාද ඔබ මා සමගය? ඔබගේ දණ්ඩෙන් හා සැරෑටියෙන් මට සැනසෙල්ල ලැබේ. நாங்கள் இந்த வாழ்க்கையிலே வாழும் போது கடந்து போகிற மூன்றாவது இடம் අපි අපේ ජීවිතේ අපි ගමන් කරනකොට මේ තුන්වෙනි වෙන්නව මේ ස්ථානය. மரண இருளின் பள்ளத்தாக்கு. මරණ සෙවනේ මිටියාවත. The third place that God has been leading us through in this year is the valley of the shadow of death. Psalm 23 and verse 4. இந்த வருஷத்தில் விசேஷமாக இந்த சபைக்கும் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய வாழ்க்கைக்கும் நாங்கள் இந்த சமவெளி கூடாக கடந்து செல்கிறோம். සමහරකට මේ අවුරුද්දේදී පෞද්ගලිකව මට මේ සභාවටත් මේ කියන මරණ සෙවනේ මිටියාවත අපි ගමන් කරමින් සිටියා. அது ஒரு கஷ்டமான ஒரு பள்ளத்தாக்கு. ඉතාමත් අමාරුම මිටියාවතක්. மரண இருளின் பள்ளத்தாக்கு. මරණ සෙවනේ මිටියාවතක්. அந்த இடத்திலே மரண இருள் என்று சொல்லும் பொழுது මරණයේ සෙවන කියලා කියද්දී அது எங்களுக்கு ஒரு தனிமையை காட்டுகிறதான ஒரு ஸ்தானம். ඒක අපිව තනි වෙන්න තැනක්. வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம். අපේ ජීවිතය කියන්නේ රේල් පීල්ලක්. ரயில் பயணம். රේල් ගමනක්. அந்த பல ஸ்டேஷனை கடந்து கொண்டு வருது அந்த ட்ரெயின். ඒ කෝච්චිය ගොඩක් ස්ටේෂන් පව් කරන් යනවා. நான் 24 என்னுடைய வாழ்க்கையில 20ஆம் வயதுக்கு வந்தபோது මට අවුරුදු 20 වෙනකොටදී என்னுடைய வாழ்க்கை அந்த ரயில் பயணத்துக்கு ඒ මගේ ජීවිතයේ දුම්රිය ගමනට ஒரு அழகான ஒரு பெண்ணை தேவன் என்னுடைய நான் இருந்ததான கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்தார். මං සිටියා වූ ඒ කම්පාර්ට්මන්ට් එක ඇතුළට ලස්සන ගෑනු කෙනෙක්ව ගෙනාවා. அது 43 வருடங்களுக்கு பிறகு ඒකේ අවුරුදු 43කට පස්සේ அவள் இந்த வருஷத்திலே ஜூலை மாதம் මේ අවුරුද්දේ ජුලයි වලදී அவள் ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டாள். එයා එක ස්ටේෂන් එක බහැලා ගියා. ஆனால் ரயில் தொடர்கிறது. නමුත් දුම්රිය ගමන යනවා. அது நான் போக வேண்டிய தேவன் என்னை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு என்னை கொண்டு செல்லும். ආමෙන්. දෙවියන්වහන්සේ මාව රැගෙන යන්න නියමිත ස්ථානය දක්වා ඒ රැගෙන යනවා. அதுதான் வாழ்க்கை. ඒ තමයි ජීවිතය. யாரும் எப்பொழுதும் எல்லாரோடும் இருக்க போவது இல்லை. කවුරුත් හැම විටම කෙසේ හෝ හැම කෙනෙක්ම අතරම ඉන්නේ නැහැ. எங்கள் எல்லாருக்கும் விருப்பம் எல்லாம் ஒன்றா பரலோகம் போறதுனா ரொம்ப சந்தோஷம். අපි හැමෝම කැමති අපි හැමෝම ස්වර්ගයට යනවා නම්. அது அப்படி நடக்குமா இருந்தால் நல்லது. එහෙම වෙනව නම් යහපත්. ஆனால் அப்படி நடக்காத பட்சத்திலே නමුත් එහෙම නොවනවා නම් நாங்கள் இந்த மரண இருளுக்கு முகம் கொடுக்கணும். මරණ සෙවණට අපි මුහුණ දෙන්න ඕන. நாங்கள் அதுக்கு விருப்பம் இல்லை. අපි ඒකට කැමති නැහැ. தனிமைக்கு விருப்பம் இல்லை. අපි තනි වෙනවට කැමති නැහැ. விரட்சிக்கு விருப்பம் இல்லை. ஏக்கத்துக்கு விருப்பம் இல்லை. துக்கத்துக்கு விருப்பம் இல்லை. දුකට ශෝකයට අපි කැමති වෙන්නේ ஆனால் නැහැ. அது வாழ்க்கையில ஒரு பகுதி. නමුත් ඒක අපේ ජීවිතේ කොටසක්. ஒரு காரியத்தை நான் உணர்ந்த காரியம் என்னவென்று சொன்னார். මම එක කාරණාව දැනගත්ත දෙයක් තමයි இந்த பயணம் මේ ගමනේ ஒரு மிகவும்
அது வார்த்தையினால் சொல்ல முடியாத ஒரு பயணம். මේ ගමන වචන වලින් කියලා විස්තර කරන්න බැරි இந்த ගමනක්. பயணத்திலே யாரும் என்னோடு போக முடியாது. මේ ගමනේදී කවුරුත් මා එක්ක යන්න බෑ. பலர் வந்து சொல்லுவாங்க, உங்களை பற்றி எனக்கு விளங்குது, உங்களுக்கு இருக்கிறதான துக்கம் எனக்கு புரியுது, நீங்கள் என்ன உங்களுக்கு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. සමහරක් කියන ඔගොල්ලෝ ගැන මට තේරෙනවා, ඔගොල්ලෝගේ දුක මට තේරෙනවා කියලා කියනවා වෙන්න පුළුවන්. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம்தான் அது விளங்கும். නමුත් ඒ විඳින්නාට පමණයි ඒ වේදීමේ දේ දන්නේ. சிலர் என்னிடத்துல கேட்கும் பொழுது எப்படின்னு சொல்லி සමහරක් අය අහනවා මගෙන් කොහොමද කියලා. நான் சொல்வேன், ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ஒருத்தர் வந்து මං කියනවා තුවක්කු අරගෙන එක්කෙනෙක් ඇවිල්ලා என்னை சுட்டு என்னுடைய வயிற்றிலே சுட்டு මගේ බඩට වෙඩි තියලා என்னுடைய வயிற்றிலே ஒரு பெரிய குழி ஒன்று இருக்குது. මගේ බඩේ ලොකු හිලක් වගේ වලක් තියෙනවා. எனக்கு கூடாக போய் இங்க போயிருச்சு, இங்க வெளியில போயிருச்சு. ඒ බුලට් එක මගේ ඇඟේ වැදිලා එළියට ගියා. நான் இப்பொழுது මම දැන් அந்த துவாரத்தோடு ඒ හිල එක්ක ඒ ద్వාරයේ සමග வாழ்கிறேன். ජීවත් වෙනවා. அதுதான் அந்த உணர்வு. ඒ තමයි ඒ ඇඟීම. ஆனாலும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுது. නමුත් දෙවනාසගේ වචනයක් පවසනවා. என்னுடைய அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்லலாம். මගේ අත්දැකීම මට කියන්න පුළුවන්. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். මරණ සෙවණේ මිටියාවතේ මැදින් යන්නෙම නමුත් කිසි උපද්‍රවයකට බය නොවන්නේ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். මක්නිසාද ඔබ මා සමගය. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் போகும்போது நாங்கள் நேசிக்கிற எங்களுக்கு துணையா இருக்கிறவர்களும் இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் மாத்திரமா இருக்கலாம், ஆனால் தேவன் எங்களோட இருக்கிறார். නමුත් මරණ සෙවණේ මිටියාවතේ යනකොටදී අපි ප්‍රේම කරන අය වෙන්න පුළුවන්, අපිට ප්‍රේම කරන අය වෙන්න පුළුවන්. නමුත් අපි වෙන්නත් පුළුවන් දෙවියන් වහන්සේ අප සමග සිටින සේක. ආමේන්. நான்காவதாக හතරවෙනි කොටස. விசுவாசத்தின் சோதனையின் அக்கினியின் மத்தியிலே தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். හැදෙල්ලේ පරීක්ෂාවේ ගින්න මගින් දෙවියන් වහන්සේ අප සමග සිටින සේක. He has been with you in the fires of trial. Daniel chapter 3 verse 24 and 25. தானியேல் 3ஆம் அதிகாரம் 24 25. දානියල් 3 වෙනි පරිච්ඡේදයේ 24 25. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு தேசமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். එකල නෙබුකද්නේසර් රජ විශ්මපත් වී ඉක්මනින් නැගිට තමාගේ මන්ත්‍රීන්ට කතා කොට අප විසින් මනුෂ්‍යයන් 3 දෙනෙකු බැඳ ගින්නට හෙළුවා නොවේදැයි කීවේය. එසේය රජුරු වෙනි ඔහු රජුට උත්තර දෙමින් කීවෝය. ඔහු උත්තර දෙමින් අන්න මනුෂ්‍යයන් 4 දෙනෙක් නිදහස්ව කිසි උපද්‍රවයක් නැතුව ගින්න මැද ඇවිදිනවා මට පෙනේ. 4 වැනියාගේ පෙනුම වනාහි දෙවියන්ගේ පුත්‍රයෙකුට සමානයයි කීවෝය. நாங்கள் யாவருமே எங்களுடைய விசுவாசத்துக்காக சில நேரம் பரீட்சைக்கூடாக முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. අපි හැමෝම අපි ඇදහිල්ල වෙනුවෙන් සමහරක් පරීක්ෂාවලට මුහුණ දෙන්නට වෙනවා. இந்த இடத்துல இந்த அரசன் ஒரு சிலையை கட்டி මේ ස්ථානයේදී මේ රජුරෝ මේ රූපයක් ගොඩනගලා முழு தேசத்தையும் எல்லாரையும் அதுக்கு நமஸ்கரிக்க சொல்கிறார். මුළු දේශයත් ඒ ඉන්න හැම කෙනෙක්මත් নমස්කාර කරන්න කියනවා. அதற்கு வணங்காதவர்கள் நமஸ்கரிக்காதவர்கள் அக்கினி ஜுவாலையிலே ඒ போடப்படுவார்கள். පිළිමයට ඒ රූපයට নমස්කාර කරපු නැති අය ගිනි ජාලාවකට දානවා කියනවා. 3 வாலிபர் அதுக்கு விரோதமாய் அல்லது அதுக்கு இணங்காமல் காணப்படுகிறார்கள். තරුණයන් 3 දෙනෙක් ඒට එකඟ වෙන්නේ නැහැ. இது பழைய ஏற்பாட்டு ஒரு கதையா இருக்கலாம். මේ පැරණි ගිවිසුමේ කතාවක් වෙන්න පුළුවන්. இந்த தானியேல் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் இதே போல இன்னொரு கதை ஒன்று காணப்படுகிறது. දානියෙල් පොතේ මේ 6 වෙනි පරිච්ඡේදයේ මේ වගේම කතාවක් තිබෙනවා. அரசனுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் விண்ணப்பிக்க முடியாது என்ற ஒரு சட்டம் அந்த நாட்டிலே நீதியாய் சட்டமாய் மாற்றப்படுகிறது. රජුරවන්ට පමණක් කන්නලව් කරන නීතිගත වෙනවා. தானியேல் வளமை போல எருசலேமை நோக்கி 3 முறை ஜெபிக்கிறான். සාමාන්‍යයෙන් දානියෙල් සුපුරුදු පරිදිම ජෙරුසලම දෙස බලලා දවස් 3 වතාවක් යාඥා කරනවා. சிங்க கெபியிலே போடப்படுகிறான். සිංහ ගුහාවකට දානු ලබනවා. இந்த 2 சம்பவங்களும் මේ කාරණා දෙකම
எங்களுக்கு தூரமான காரியங்களை காணப்படலாம். අපිට දුරස්ත කාරණා වෙන්න පුළුවන්. ஆனால் நாங்கள் வாழ்கிறதான இந்த பிரதேசம், නමුත් අපි ජීවත් වෙන මේ ප්‍රදේශයේ உதாரணமாக வத்தலை எடுத்துக்கொண்டால் උදාහරණයක් වශයෙන් වත්තල முழு ගත්තොත් இலங்கையிலுமே அதிகமான சபைகள் இருப்பது வத்தலையில். මුළු ශ්‍රී ලංකාවේ බොහෝ බහුලව සභාවන් තියෙන වත්තලේ. அதே போல கொச்சிக்கடையிலிருந்து කොච්චිකඩ පටන් கொழும்பு வரைக்கும் කොළඹ දක්වා இது சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா பைபிள் பெல்ட் அல்லது சபைகள் அதிகமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறதான இடம். ක්‍රිස්තියානි අය ගොඩක්ම ඉන්න ස්ථානයක්. ஆகவே இந்த விசுவாசத்துக்காக நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்படுதல் என்பது பகிரங்கமாய் நடப்பதில்லை. ඇදහිල්ල උදෙසා හිංසා කරනු ලබනවා කියන එක ප්‍රසිද්ධිය වෙන්නේ නැහැ. ஆனால் தேசிய மட்டத்திலே பார்க்கும் பொழுது නමුත් දේශීය තලයෙන් බලද්දී அநேக இடங்களிலே பலர் விசுவாசத்துக்காய் துன்புறுத்தப்படுகிறார்கள். ගොඩක් අය ඇදහිල්ල නිසා හිංසාවට ලක් වෙනවා. நான் சில இடங்களில் ஊழியம் செய்த சில இடங்களிலே මං සේවය කළා සමහර ස්ථානයේ சிலர் சபைக்கு வருவது සමහරක් අය සභාවට එන්නේ சந்தைக்கு போவது போல පොළට යනවා වගේ. பைபிளை அவர்களுடைய கூடைக்குள்ளே வைத்துக் கொண்டு வருவார்கள். බයිබලි කූඩියට දාගෙන ஏனென்றால் එනවා. பைபிளோடு அவர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றால் அவர்கள் சமூகத்திலே துன்புறுத்தப்படுவார்கள். බයිබලයත් එක්ක ඒගොල්ලෝ බස් හෝල්ඩ් එකක හිටියොත් ඒගොල්ලෝ සමාජයෙන් පීඩාවට ලක් වෙනවා. எத்தனையோ சபைகள் உடைக்கப்பட்டு நெருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த බොහෝ நாட்டில். සභාවන් ගිනි තියලා කඩනු ලබලා තියෙන මේ රටේ. உலகத்திலே பல இடங்களிலே பிரசித்தமாய் தேவனை ஆராதிக்கும் சுதந்திரம் இல்லை. ලෝකේ බොහෝ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේ නිදහසේ නමස්කාර කරන්න අවස්ථාවක් අඩුයි. கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்ல சில நாடுகளிலே கூட ක්‍රිස්තියානි රටවල් කියන රටවල් වලදී පවා நாங்கள் ஒரு பிரசங்கத்துக்கு பிறகு ஜெபிக்க முன் අපි දේශනාවකට පස්සේ යාඥා කරන්න කලින් நாங்கள் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். අපි නිවේදනයක් දෙන්න ඕනේ මම දැන් යාඥා කරන්න යනවා. இந்த இடத்துல இருக்க அசௌகரியமான யாராவது இருப்பீங்களா இருந்தா எழும்பி போங்க, நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுங்க. මේ ස්ථානේ ඉන්න අපහසු කවුරු හරි ඉන්නවා නම් ඔයගොල්ලෝ ඩයිට්ලා යන්න පුළුවන් මම යාඥා කරන්න යනවා. அந்த விதமான சோதனைகளை எங்களுடைய நம்பிக்கைக்காய் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பக்திக்காய் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. ඒ වගේ පරීක්ෂාවන් ස්වාමීන් වහන්සේ කෙරේ අපි තබා තිබෙනවා ඇදහිල්ල උදෙසා මුහුණ දෙන්නට සිදු වෙනවා. நான் அறிந்த என்னுடைய ஒரு நண்பர் මන් දන්න මගේ මිත්‍රයෙක් அவர் ஒரு புத்த பிக்குவா இருந்தார். එයා භික්ෂු කෙනෙක්ව හිටපු කෙනෙක්. அவர் ரட்சிக்கப்பட்டு එයා ගැලවීම ලැබලා வேதாகம கல்லூரிக்கு போய் ශුද්ධලි පාඨශාලාවට ගිහිල්ලා தெற்குக்கு போய் ஒரு இடத்துல சபையை ஆரம்பித்தார். දකුණට ගිහිල්ලා සභාවක් ආරම්භ කළා. சபை வளர்ந்து கொண்டு வந்தது. සභාව වර්ධනය වුණා. சபையை குறித்து ஒரு பெரிய அநேகர் கதைக்க தொடங்கினார்கள். සභාව ගැන ගොඩක් අය කතා කරන්න පටන් ගත්තා. பிரசித்தமாய் எதிர்க்க தொடங்கினார்கள். ප්‍රසිද්ධියකට විරුද්ධ වෙන ගත්තා. ஆனாலும் ஊழியம் வளர்ந்து கொண்டு போனது. නමුත් සේවය වර්ධනය වුණා. ஒரு நாள் இரவுலே එක්තරා රාත්‍රියකදී ரெண்டு பேர் வந்து දෙන්නෙක් ඇවිල්ලා அவரை ஒரு துப்பாக்கியினாலே சுட்டு கொண்டார்கள். ඔහු වෙඩි තියලා මරලා දැම්මා. அந்த மாதிரியான சம்பவங்கள் எங்களுடைய நாட்டிலே நடந்திருக்கிறது. ඒ වගේ සිද්ධි අපේ රටේ සිදු වෙලා තිබෙනවා. என்னுடைய இன்னொரு நண்பர் யாழ்ப்பாணத்துக்கு போய் මගේ තවත් මිත්‍රයෙක් යාපනයට ගිහින් அந்த இந்தியன் ஆர்மி வந்து அந்த சமாதான பேச்சு நடக்கும் போது ඉන්දියන් ආමියක ඇවිල්ලා සාම සාකච්ඡා වෙද්දී அவர் யாழ்ப்பாணத்துக்கு போய் එයා යාපනයට ගිහින් தன்னுடைய தான் வேதாகம கல்லூரியிலே கற்றுக் கொடுத்த மாணவர்களுடைய சபைகளிலே பிரசங்கம் செய்து கொண்டு வந்தார். තමන්ගේ බයිබල් කොලෙජ් එකේ ඉගෙන ගත්ත සිසුන්ගේ සභාවන්ට ගිහිල්ලා දේශනා කරද්දී அவர் ஒரு இடத்துல ஒரு முழுஇரவு ஜெபத்துக்காய் போய் கொண்டிருக்கும் போது එක්තර මුළු රාත්‍රියේම යාඥා උදෙසා යනකොට ஒளிந்திருந்ததான சில தீவிரவாதிகள் அவரையும் அவரோடு வேன்ல இருந்த எல்லாரையும் சுட்டுக் கொண்டார்கள். හැංගිලා හිටපු ත්‍රස්තවාදීන් ඔහු ඇතුළු ඔහු වෑන් එකේ හිටපු හැම කෙනෙක්ම වෙඩි තියලා මරලා දැම්මා. அதன் பிரதிபலன் இன்னைக்கு ඒකේ ප්‍රතිවිපාකය ලෙස தெற்கிலும் யாழ்ப்பாண குடாநாட்டிலும் යාපනයේ කුඩා රටවල් සහ දකුණේ ஒன்றாக இருந்த சபை ஒரு ரெண்டு சபைகள் இருந்தது. இப்பொழுது பல பேர் பலகைகளோடு பலவிதமான சபைகள் அந்த இடத்துல காண்கிறோம். සභාවක් දෙකක් තිබුණු ස්ථානයේ නාම පුවරුත් සහිත සභාවල් බොහෝමයක් තියෙන ස්ථානවලදී. அது இன்னொரு கதை. ඒක එක්තරා කතාවක්. ஆனால் எங்களுடைய விசுவாசத்துக்காக நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். අපේ ඇදහිලි උදෙසා අපි පරීක්ෂාවට ලක් වෙනවා. சில நேரம் நாங்கள் சின்ன காரியங்களிலே සමහර පුංචි කාරණාවලදී நாங்கள் போய் இன்னொருவருக்காய் ஒரு பாண்டத்தை ஒரு ஸ்பேர் பார்ட் ஒன்று வாங்குற நேரம் கடையில் අපි තව කෙනෙකුගේ උදෙසා ස්පෙයා පාර්ට් එකක් ගන්නවා නම් அந்த பில் போடுகிறவர் கேட்பார், ඒ බිල් එක දාන කෙනා අහනවා இதன் விலை வந்து 600 ரூபா, මේකේ මිල 600යි எவ்வளவாய் எழுத
இந்த பில்லுல எவ்வளவு எழுதணும்னு சொல்லி கேட்பேன். මේ බිලේ කීයක් ලියන්න ඕනද කියලා අහනවා. என்னடா அங்க வளமையா சாமான் வாங்க போறவங்க එහෙට බිල බඩු ගන්න යන අය 600 ரூபாய் சாமானை 750 ரூபாய் போட்டு 150 ரூபாய் அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. 600කට තියෙන වටිනාකමින් තියෙන බඩුව அந்த 750ට කියලා அந்த ඉතින් සල්ලි வாகனத்தின் පොකට් එකට சொந்தக்காரர் දානවා. நினைப்பார் இந்த சாமான் வந்து 750 ඒ ரூபாய். වාහනේ අයිතිකාරයා හිතනවා මේකේ ගාණ 750යි කියලා. அதே போல நீங்கள் ஒரு டூரிஸ்டோட ஒரு இடத்துக்கு போவீங்களா இருந்தா ඔගොල්ලෝ ටූරිස්ට් එක එක තැනකට ගියොත් அந்த இடத்துல போய் ஒரு காரியத்தை நீங்க ஒரு காரியத்தை வாங்கும் போது මොන හරි කාරණාවක් ගන්නකොට බඩුවක් ගන්නකොට எனக்கு நினைவு இருக்கிறது ஒரு நாள் මට මතකයි එක දවසක් நாங்கள் ஊழியத்துக்காய் வந்திருந்த ஒரு குழுவோடு போய் ஒரு இடத்துல ஒரு சாமானை வாங்கினோம். සේවය සඳහා ආපු අයට බඩුවක් ගන්න අපි ගියා. அவர்கள் இந்த மாணிக்க கற்களுக்கு ரொம்ப விருப்பம். ஆகவே மாணிக்க கற்களை வாங்க ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனோம். එයාලා මැණික් වලට හරි ආසයි. ඒ ඉඳ මැණික් ගන්න තැනකට එක්කන් அந்த ගියා. இடத்துக்கு போய் அவர்கள் பல மாணிக்க கற்களை வாங்கினாங்க. එයාලා ඒ ස්ථානෙට ගිහලා මැණික් ගත්තා. அந்த மாணிக்க கற்களை வாங்கின பிறகு ඒ මැණික් ගල් ගත්තට පස්සේ எங்களுடைய தொலைபேசி எண்ணை அந்த தொழில் செய்யும் ஸ்தானத்தில் உள்ளவங்க கேட்டாங்க. අපේ දුරකථන අංකේ වැඩ කරන අය ඉල්ලුවා. எங்களுக்கு என்னத்துக்குன்றது அந்த நேரம் தெரியாது. අපිට මොකටද කියලා එක තේරුනේ නැහැ. நாங்கள் கொடுத்து விட்டு வந்தோம். අපි දීලා ආවා. இவங்க சாதாரணமா ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு போல சாமான் வாங்கியிருப்பாங்க. එයාලා ලක්ෂ 2කට 3කට බඩු ගන්න ඇති. அவள் போன பிறகு එයාලා ගියට පස්සේ ஒரு வாரம் போன பிறகு සතියකට පස්සේ எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. අපිට කෝල් එකක් ආවා. எங்களை அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. අපිට එතනට එන්න කියලා. வர சொல்லி என்னுடைய மகளுக்கு මගේ දුවට வெள்ளியிலால் செய்யப்பட்ட රිදි වලින් හදපු அதே போல மாணிக்க கற்கள் பொதித்த මැණික් වලින් මැණික් තිබ්බ ඔබලා තිබ්බ நெக்லஸை அவங்க பிரசன்ட்டா கொடுத்தாங்க. නෙක්ලස් එකක් දුන්නා. அதுதான் இந்த உலகத்தின் வியாபாரம். මේක තමයි ලෝකේ ව්‍යාපාරය. கமிஷன். කමිෂන් එක. அதே போல இன்றைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் லஞ்சம். හැමතැනම මෙතන අල්ලස් තියෙනවා. சிலர் எனக்கு தெரியும் சில கிறிஸ்தவர்கள் போலீஸ்ல ஆகப்பட்டதும் பைபிளை காட்டுறவங்களும் இருக்கிறாங்க. සමහරක් අය පොලිසියට වුණාම බයිබලය පෙන්නනවා. சிலர் தங்களுடைய கிரெடென்ஷியலை காட்டுறாங்க. கிரெடென்ஷியல். තවත් සමහරක් අය ක්‍රෙඩෙන්ෂල් එක පෙන්නනවා. இந்த நாளிலே அதுதான் இந்த நாங்கள் வாழ்கிறதான கலாச்சாரம். ඒක තමයි අද අපි ජීවත් நாங்கள் அதை වෙන ஏற்காத போது අපි ඒකට පිළිගන්න කැමති அது வேண்டாம் என்று වෙන්නේ சொல்லும் போது ඒක එපා කියද්දී உலகம் பாவிக்கிறது போல தேவையில்லாத அளவுக்கு விலை கூட்டி நாங்கள் விற்காத போது ලෝකයේ කරන්නක් මෙන් මිල අධික කරලා විකුණන්නේ නැතිකොට அந்த விதமான காரியங்களை நாங்கள் செய்யும் போது ඒ වගේ කාරණා කරද්දී எங்களுடைய விசுவாசத்துக்காய் நாங்கள் துன்புறுத்தப்படுவோம். අපේ ඇදහිල්ල උදෙසා අපි හිංසාවට ලක් நாங்கள் වෙනවා. உண்மையை பேசும் பொழுது அதற்காய் நாங்கள் துன்புறுத்தப்படுவோம். අපි සත්‍ය කතා කරනකොට ඒ වෙනුවෙන් අපි පීඩාවට ලක් වෙනවා. நாங்கள் தார்மீகமாய் நடக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துக்காய் நாங்கள் பாதிப்புகளை முகம் கொடுப்போம். අපි ධාර්මිකව හැසිරෙනදී අපේ ඒ ධාර්මික භාවය සහ ඇදහිල්ල උදෙසා අපි நான் පීඩාවට சொல்றது ලක් உங்களுக்கு වෙනවා. என்னன்னு விளங்கும். මං කියන්නේ මොකක්ද කියලා ஆனா இந்த තේරෙනවා. இடத்துல நாங்கள் கவனிக்கிறது போல නමුත් මේ ස්ථානේ අවධානය කරන විදිහට இயேசு அவர்களோடு கூட அந்த அக்கினியிலே நடந்தார். යේසුස් වහන්සේ ඔවුන් සමග ඒ ගින්න මැද அவர் සක්මන් அவர்களை அங்கே කළසේක. அவர் அல்ல அவர்களை போட்டது. උන්වහන්සේ නෙමෙයි ඔවුන් එතනට දැම්මේ. ஆனால் அவர்களோடு நடந்தது அவர் மாத்திரமே. ආමෙන්. ඔවුන් සමග සක්මන් කළේ උන්වහන්සේ පමණයි. அவர்கள் அந்த நெருப்புக்கு நடுவிலே விழுந்தது கட்டுண்டு. ඒගොල්ලෝ ඒ ගින්නට වැටුනේ අත් බැඳලා ගැට ගස්ලා. அந்த நெருப்பு அவர்களுடைய கட்டுகளை உடைத்தது. ඒ ගින්න ඒගොල්ලෝගේ ගැට ගැසින් அவர்கள் කඩුව ලැබුවා. ஆண்டவருடைய நாமத்துக்காய் முதுகெலும்புள்ளவர்களாய் எழுந்து நின்றதின் படியாக ඒගොල්ලෝ ස්වාමීන් වහන්සේගේ නාමය උදෙසා කොන්ද පණ ඇති අයව නැගිට නිසා தேவன் அவர்களை குறித்து சந்தோஷப்பட்டு දෙවියන් වහන්සේ ඔවුන් උදෙසා සතුටු වෙලා அவர்களோடு நடந்து ඔවුන් සමග සක්මන් කර அந்த துன்புறுத்தலின் நெருப்பு துன்புறுத்தலின் தீ ඒ පීඩාවේ හිංසාවේ ගින්න அந்த தேசத்தையே மாற்றினதை அந்த கதையிலே நீங்கள் ඒ வாசிக்கலாம். දේ මුළු දේශෙම වෙනස් කරපු දේ ඔයගොල්ලෝ කතාවේදී තේරුම් சில ගන්න நேரம் පුළුවන්. இது உங்களுடைய வீட்டில் நடக்கலாம். සමහරක් විට ඔබගේ ගෙදරදී වෙන්න உங்களுடைய පුළුවන්. வீட்டில் நீங்க மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். සමහරක් විට ඔබගේ නිවසේ ඔබ විතරයි ගැලවීම உங்களுடைய ලැබලා වෙන්න வீதியில පුළුවන්. உங்களுடைய கிராமத்துல நீங்க மாத்திரம் தான் ඔබගේ ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். වීදියේ ඔයගොල්ලෝගේ ග්‍රාමයේ ඔයගොල්ලෝ විතරක් ගැලවීම ලැබපු අය சில වෙන්න පුළුවන්. நேரம் ஆபீஸ் பார்ட்டிக்கு நீங்க போனதும் සමහරක් විට ඔබ ඔෆිස් පාටි එකට ගියාම மற்ற எல்லாருமே மது அருந்தலாம். අනිත් අය හැමෝම බොනවා වෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். ඔයගොල්ලන්ට බොන්න කියලා நீங்க කියනවා වෙන්න எனக்கு அது පුළුවන්. வேண்டாம் ஸ்ப்ரைட் தாங்கன்னு சொன்னது உங்களை கேலியாய் பார்க்கலாம். ඕගොල්ලෝ මේක එපා මේක ස්ප්‍රයිට් දෙන්න කියලා කිව්වම ඔයගොල්ලන්ට වීලු කරනවා වෙන්න පුළුවන්. அந்த விதமான துன்புறுத்தலிலே கூட அந்த விதமான சோதனைகளிலே கூட ඒ වගේ පරීක්ෂාවලදී පවා நாங்கள் தேவனுக்காய் நிற்கும் பொழுது தேவன் எங்களோடு நிற்கிறார். අපි දෙවියන් වහන්සේ උදෙසා සිටින විටදී උන්වහන්සේ අප සමග Hallelujah. සිටිසේක. හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. ஐந்தாவதாக පස්වෙනුව நேரம் போய் கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக கடலின் கொந்தளிப்பின் மத்தியிலே தேவன் எங்களோடு
நடக்கிறார். සමුද්‍ර රැළ God ගැසීම තුළ walks with us in the sea of extremity. සමුද්‍ර රැළ ගැසීම තුළදී පවා උන්වහන්සේ අප සමග සිටින සේක. மத்தேயு 14 அதிகாரம் 23 ல இருந்து 27. මතෙව් 14 14. මතෙව් 14 වෙනි පරිච්ඡේදයේ 23 සිට 27. 23 ல இருந்து 27. උන්වහන්සේ සමූහයන් යැවූ පසු යාඥා කරන පිණිස වෙන්ව කන්දට ගියසේක. සවස් වූ කල්ලි උන්වහන්සේ එහි තනියම සිටිසේක. එහෙත් හුළඟ ඉදිරියට ගැසූ බැවින් ඔහුරුව එවෙලෙහි රැළවලින් සෙලවි මුහුද මැද තිබුණේය. රෑ 4 වෙනි යාමේදී උන්වහන්සේ ඔවුන් වෙතට මුහුද පිට පයින් ආසේක. ගෝලිය උන්වහන්සේ මුහුද පිට පයින් එනවා දැක කැළඹි ඒ අවතාරයක් දැයි කියා බහින් වර ගැසුවෝය. එහෙත් උන්වහන්සේ යේසුස් වහන්සේ එකෙනෙහිම ඔවුන්ට කතා කොට ධෛර්යවත් වෙන්න මමය බය නොවන්නයි කීසේක. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றடித்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தினாலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த கதையின் சூழலை நீங்க பாப்பீங்களா இருந்தா මේ කතාව වාතාවරණය දිහා බැලුවනම් 5000 பேருக்கு போஷித்த அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. 5000කට ආහාර දීලා එතන අහස්කමක් සිදු වෙනවා. எல்லாரையும் அனுப்பின பிறகு එතනදී ඒ හැමෝම යවුවට இயேசு පස්සේ மலையின் மேல் போய் ஜெபிக்கிறார். දෙවනස කන්දකට ගිහින් තනියම යාඥා කරන සේක. சீஷர்கள் படகில் ஏறி ගෝලයෝ ඔරුවකට නැගිලා கொஞ்சம் கொஞ்சமாய் இயேசுவை விட்டு தூரமாய் படகிலே ஒரு பயணம் போறாங்க. පොඩ්ඩ දුරස් වෙලා යේසුස් වහන්සේගෙන් දුරස්ත වෙලා ගමනක් යනවා. இந்த பயணம் போகும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவர் முன்கொடுக்குறாங்க. ஏன்னா புயல் காற்றும் அலைகளும் அந்த படகை கொந்தளிக்க செய்கிறது அல்லது அசைக்க தொடங்குகிறது. ඒගොල්ලෝ ඒ ගමන යනකොට සැඩසුළුඟයි ඉරලයි ඒ ඔරුවට පීඩා කරනවා නැත්නම් ඒකට ගහනවා. வாழ்க்கையிலே நடக்கலாம். ඒක අපේ ජීවිතේට වෙන්න පුළුවන්. தேவனோடு நடந்துக்கிட்டு දෙවනාංශ සමග ඇවිදිලා தேவனை கொஞ்சம் மறந்து දෙවනාංශව පොඩ්ඩ අමතක කරලා எங்களுடைய சொந்த வழியிலே நாங்கள் போகும்போது අපේ පෞද්ගලික මාර්ගය சில යනකොට நேரம் கொந்தளிப்பு வரலாம். සමහරක් විට ගොඩ ගැසීම් නැත්තම් රැළ ගැසීම් ඇති වෙන්න පුළුවන්. ஏனென்றால் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சாதாரணமாய் வாழ்வோமானால் அதுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. ආමෙන් අපේ ජීවිතේ මේ සාමාන්‍ය විදිහ අපි ජීවත් වෙනවා නම් ඒකට උන්වහන්සේගේ කරුණාව ප්‍රධාන වශයෙන්. உலகத்துக்கு வருகிறதான வாதை எங்களுக்கு வராவிட்டால் அதுக்கு காரணம் தேவனுடைய ලෝකෙට பாதுகாப்பு. එන්න වූ අසංගතයන් අපිට එන්නේ නැහැ කියන්නේ උන්වහන්සේගේ ආරක්ෂාව අපිට තියෙනවා. பொருளாதார பிரச்சனை கூட நாடு போகும் பொழுது நாங்கள் நன்றாக இருந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய பாதுகாப்பு. ආමෙන් ලෝකේ මේ රටේ ආර්ථික තත්ත්වය හමුවේ අනිත් අය පීඩා විඳිනකොට අපි ආරක්ෂා කරනු ලැබුවා නම් ඒ උන්වහන්සේගේ ආරක්ෂාව වින්දායි. ආමෙන්. அந்த வேலி அந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டது. ඒ වැට බැඳුම් අයින් කරාට පස්සේ யோபுடைய சந்தர்ப்பத்திலே பிசாசு சொல்கிறான், நீர் அவரை ஆசீர்வதித்து அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். யோப்ගේ කතාවේදී යක්ෂයා කියන දෙවියන් වහන්සේට ඔබ யோப்ට ආශිර්වාද කොට யோப் වටේ වැට බැඳ තිබෙන බව. அந்த வேலியை எடுத்து போடும், அப்பொழுது அவன் உம்மை தூஷிப்பான். ඒ වැට අයින් කරන්න එවිට ඔහු ඔබ වහන්සේගේ නාමය අපහාස කරයි. ஆகவே எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை சூழ தேவனுடைய ஒரு வேலி இருக்கிறது. ආමෙන් අපේ හැම කෙනෙකුගේම ජීවිතේ උන්වහන්සේ වැටක් බඳ ආරක්ෂා කරලා තියෙනවා. ආමෙන්. அந்த வேலி எங்களுக்கு தெரிகிற வேலி, கண்ணால பார்க்க முடியாது. ඒ වැට අපිට පේන දෙයක් නෙවෙයි. நாங்க போகிற இடமெல்லாம் செழிக்கிறது. අපි යන හැම තැනක්ම සඵල වෙනවා. நாங்க கை வைக்கிற எல்லாம் செழிக்கிறது. ආමෙන්. අපි අත තබන හැම දෙයක්ම සඵල වෙනවා. நாங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி ஆகிறது. අපි ගන්න හැම උත්සාහයක්ම ජය වෙනවා. வருகிற எல்லா நோயிலிருந்து நாங்கள் குணமாகி வெளியிலே வருகிறோம். එන්නව හැම රෝගයකින්ම අපි සුවපත් වෙලා එළියට එනවා. ஆமென். ආමෙන්. அதுக்கு காரணம் ஆண்டவர். ආමෙන්. ඊට ප්‍රධාන හේතුව ஆனால் දෙවියන් ஆண்டவரை වහන්සේ. விட்டு நாங்கள் தூரமா போகும்போது නම දෙවියන් වහන්සේගෙන් දුරස්ත වෙනකොට எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்களே கொந்தளிப்பை கொண்டு வருவோம். අපිම අපේ ජීවිතයට රැළ ගැසීම් ඇති කරගන්නවා. இந்த சீஷர்கள் அப்படிதான். මේ கோலியோத் ஏவாகி මේ ගෝලියොත් ඒ වගේ තමයි. அவர்கள் இந்த பயணத்திலே தூரமாய் போக கொந்தளிப்பு அதிகரிக்கிறது. ඒගොල්ලෝ දුරස්ත වෙලා යන්න ගොඩ ගැසීම නැත්නම් රැළ எங்களுடைய ගැසීම வாழ்க்கையிலே වැඩි. இந்த கொந்தளிப்பு பலவிதமாய் வரலாம். මේ රැළ ගැසීම අපේ ජීවිතේ බොහෝ தேவனை වාසනාවට விட்டு එන්න தூரம் පුළුවන්. போகும்பொழுது சில நேரம் தேவன் எங்களுக்கு அனுப்புறதல்ல, தேவன் நல்லவர், அன்புள்ளவர், எங்களை நேசிக்கிறவர். அவர் ஒரு நாளும் பொல்லாப்பினால் எங்களை சோதிக்க போவதில்லை.
දෙවියන් වහන්සේ කිසිම කලක උන්වහන්සේ නපුරකින් අපිව පරීක්ෂා කරන්නේ නැහැ. මක් නිසාද උන්වහන්සේ යහපත් වූ දෙවියන් වහන්සේ? அவர் எங்களை அன்பு செலுத்துகிறவர். උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරන ஆனால் සේක. நாங்கள் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போவோமானால் නමුත් අපි ඇදහිල්ලෙන් පසුබට වෙනවා නම් எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் வரலாம். අපේ ජීවිතේට ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. வரும் என்று சொல்லல, வரலாம். එයි කියලා මම කියන්නේ නැහැ, එන්න පුළුවන්. ஆனால் அந்த நேரங்களிலே නමුත් ඒ අවස්ථාවලදී இயேசு கடலிலே நடந்து வருகிறதை இந்த இடத்திலே காண்கிறோம். මේසාන්සේ මුහුද පිට පයින් එනදී අපි මේ ස්ථානයේ දකිනවා. இயற்கையின் நியதிகளை அப்பால் படுத்திவிட்டு கடலின் மேல் தண்ணீரின் மேல் இயேசு நடந்து வருகிறார், தத்தளிக்கிற தன்னுடைய மகளை ரட்சிக்க. ස්වභාවික නීති අභිබවා ගිහිල්ලා උන්වහන්සේ මුහුද පිට පයින් ගමන් කරේ. එතන ඒගොල්ලෝ පීඩාවට ලක් වෙලා ඉන්න උන්වහන්සේගේ දරුවා දියණිව ගලවා ගන්න. சில நேரம் நீங்க யோசிக்கலாம், எப்படி இந்த மாதம் இந்த காசை கட்டுவேன், සමහරකට ඔබ කල්පනා කරනවා වෙන්න පුළුවන් මේ මාසේ මම කොහොමද මේ මුදල ගෙවන්නේ? எப்படி இந்த பில்லை கட்டுவேன், කොහොමද මේ බිල ගෙවන්නේ? எப்படி என்னுடைய பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுவேன், කොහොමද මගේ ළමයට ස්කූල් ෆීස් එක எப்படி இந்த ගෙවන්නේ? எனக்கு தேவையான இந்த மருந்துகளை வாங்குவேன், කොහොමද මම මට අවශ්‍ය කරන මේ බෙහෙත් ටික ගන්නෙ? நான் எல்லாவற்றையும் செலவழிக்க என்னிடத்துல போதுமான பணம் எனக்கு இல்லை, හැම දෙයකටම වැය කරන්න මං ගාව මුදල් නැහනේ. எனக்கு சரியான சுகம் இல்லை, මට හරිම අසනීපයි. நான் ஆனாலும் வேலைக்கு போய் ஆக வேண்டும். නමුත් මම රස්සාවට යන්න ඕන. ஏனென்றால் நான் போகாவிட்டால் அதன் பிரதிபலன் தான் என்னுடைய குடும்பம் அதன் அந்த இழப்பினாலே கஷ்டப்படும். මම ගියේ නැති වුණා නම් ඒකේ ප්‍රතිවිපාකය තමයි මගේ පවුල දුක් විඳි. அந்த விதமான சம்பவங்களிலே நாங்கள் இருக்கும் பொழுது ඒ වගේ අවස්ථාවලදී ඉන්නකොටදී அந்த பாட்டு ஒன்று சொல்கிறது போல ගීතිකාවක් කියන ආකාරයට கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரை எங்களை தேற்றுகிறார். අමෙන් මුහුද පිට උන්වහන්සේ පයින් එමින් අපව அவர் சொல்கிறார், සනසනසේක. நீங்க பயப்பட வேண்டாம், උන්වහන්සේ කියන බය වෙන්න நீ එපා. கடலிலே நடுவிலே இருந்தாலும் பரவாயில்ல, ඔබ මුහුද මැද සිටියත් කමක් නැහැ. இயற்கையின் படி நான் கடலிலே மூழ்க வேண்டும், மனிதனாக நான் மூழ்க வேண்டும், ස්වභාව ධර්මයට අනුව මුහුදක් මැදදී මිනිසෙක් නම් ගිලෙන්නට ஆனால் உனக்கு අවශ්‍යයි. மேல் இருக்கிறதான என்னுடைய அன்பின் நிமித்தம் නුඹ කෙරෙහි තිබෙනවා මගේ අධික ප්‍රේමය நான் නිසා இயற்கையின் நியதிகளை பக்கத்திலே போட்டுவிட்டு මම ස්වභාව ධර්මය අභිබවා යමින් நான் கடலின் மேல் கூட நடந்து வந்து உன்னோடு இருக்க விரும்புகிறேன். ආමෙන් මුහුද පිට Hallelujah. පයින් ගිහින් එමින් මම ඔබ සමග සිටින බලවත්. ஆறாவது 6 වෙනි පදේ கடைசி, අවසාන කොටස. the sixth one is God has been walking with you on the road of discouragement. லூக்கா 24 அதிகாரம் 13 17. அதைரியப்படும் பாதையிலே தேவன் எங்களோடு நடந்து வருகிறார். ලූක් 24:13-7. අධෛර්යමත්කමේ මාවතේ ස්වාමීන් වහන්සේ අප සමග ගමන් කරනවා. 24:13-17. 24:13 සිට 17. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ලූක් 24 17 දක්වා 17 வரைக்கும். 24 13 සිට 17 දක්වා. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். බලව ඔවුන්ගෙන් දෙදෙනෙක් ඒ දවසේම යෙරුසලමේ සිට දෙගව්වක් පමණ දුර වූ එම්මාවුස් නම් ගමකට යද්දී සිද්ධ වූ ඒ සියල්ල ගැන කතා කළෝය. තවද ඔවුන් කතා කරමින් විචාරමින් සිටියදී යේසුස් වහන්සේම ඔවුන් ළඟට පැමිණ ඔවුන් සමග ගියසේක. නමුත් ඔවුන් උන්වහන්සේව නාඳුනන ලෙස ඔවුන්ගේ ඇස් බැඳී තිබුණේය. උන්වහන්සේ ඔවුන්ට කතා කොට නුඹලා කතා කර යන්නා වූ මේ කාරණා මොනවාදැයි ඔවුන්ගෙන් ඇසූසේක. ඔව්හු දුක්ඛිත මුහුණ වලින් යුක්තව නැවතුණෝය. இந்த 24 அதிகாரத்துக்கு பின்னணி இயேசுவினுடைய சிலுவை மரணம். මේ 24 වෙනි පරිච්ඡේදයේ පසුබිම වෙලා තිබුණේ යේසුස් වහන්සේගේ කුරුසයට පත්වීම. இயேசு குறித்து பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க சீஷர்கள். ගෝලිය යේසුස් වහන්සේ ගැන ලොකු බලාපොරොත්තුවකින් හිටියා. இயேசு சிலுவையிலே மரித்த போது යේසුස් වහන්සේ කුරුසයේදී මරණයට පත් වුණාම எல்லாம் முடிந்தது என்று அவர் கண்ணை மூடிய போது සියල්ල අවසන් වුණා කියලා උන්වහන්සේ ඇස් පියද්දී அவர்களுடைய உலகம் இருண்டு போனது. ඒ ගෝලියන්ගේ ලෝකයේ අන්ධකාරයට පත් වුණා. அவருடைய எதிர்பார்ப்பு உடைக்கப்பட்டது. ඔවුන්ගේ බලාපොරොත්තු කැඩුනා. அவர்கள்
பரிசேரும் சதுசேரும் வேத பாரகரும் அவர்களை தேடுகிறாள். ஏன்? இவர்கள் அவருடைய சரீரத்தை களவெடுத்து அவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி துன்புறுத்த அவர்களை காத்து கொண்டிருந்தார்கள். යේසුස් වහන්සේගේ ශරීරය මේගොල්ලෝ මේ රැගෙන ගිහිල්ලා උන්වහන්සේ මලුන්ගේ නැගිට කියලා කියයි කියලා බයට පරිසර සදිසිවරුන් පීඩා කරන්න ලෑස්තිලා හිටියේ. இந்த விதமான ஒரு சூழ்நிலையிலே 2 பேர் எம்மாவுக்கு போகிற பாதையிலே நடந்து கொண்டு போகிறார்கள். මේ වගේ අවස්ථාවකදී එම්මාවුස් ගමනට යන්න දෙන්නෙක් සූදානම් වෙලා ඉන්නවා. அவர்கள் எப்படி போனாலும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லல. ඒගොල්ලෝ ගියේ කොහොමද කියන එක ලියවිලා ஆனா කිව්වේ நான் නැහැ. நினைக்கிறேன் இப்படி போயிருப்பாங்க. මං හිතනවා මේ විදියට යන්න ඇති කියලා. தலையை கீழே வச்சு கொண்டு போயிருப்பாங்க. ඔළුව බිම නමාගෙන යන්න ඇති. ஏனென்றால் ஒரு சோர்வு கூடாய் போகும்போது, ඊටාම කනගාටු තැනකින් යනකොට, அதைரியப்பட்டு போகும்போது, අධෛර්යමත් වෙනකොට, எதிர்பார்ப்பு உடைந்தவராய் ஒருவர் போகும்போது බලාපොරොත්තු කැඩිලා කෙනෙක් அப்படித்தான் යනකොට நடப்பார்கள். එහෙම තමයි சில ඇවිදින්නේ. நேரம் நீங்களும் கூட அந்த விதமாய் நடந்திருக்கலாம். இந்த සමහරක් வருஷத்துல. විට මේ වගේ ඔගොල්ලොත් ඇවිදිලා பெரிய ඇවිදිලා ඇති. எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ලොකු බලාපොරොත්තුවක් තියෙනට ඇති. ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்று சொன்னால், சில நேரம் எதிர்பார்க்கிறவைகள் எதிர்பார்க்கும் நேரத்திலே நடக்காது. ජීවිතයේ යථාර්ථය තමයි අපි බලාපොරොත්තු වෙන දේ බලාපොරොත්තු වෙන විදියටම බලාපොරොත්තු වෙන වෙලාවෙදි වෙන්නේ නැහැ. எல்லாமே நாங்கள் நினைக்கிற நேரம் நடந்தா இன்னைக்கு நாங்கள் சபையிலும் சிலர் இருக்க மாட்டோம். සමහරක් විට අපි බලාපොරොත්තු වෙන දේම අපිට වෙනවා නම් සමහරක් විට අපි සභාවෙත් අද නැතුව ඇති. ஜெபம் எடுக்கிற ஜெபம் எல்லாம் அடுத்த நாள் காலையில் தேவன் பதில் கொடுத்திருந்தால் அது நல்லது. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருந்தா இன்னைக்கு அநேக பேர் சபையில் இருக்க மாட்டாங்க. අපි යාඥා කරන හැම යාඥාවකටම පිළිතුරු ලැබිලා ඊළඟ දවසේ පිළිතුරු ලැබෙනවා නම් ගොඩක් අය සභාවේ ඉන්නෙත් නැහැ. ஏன்? ඇයි? எல்லாம் இருக்குது. හැමදේම තියෙනවා. எல்லாம் எங்களுடைய பாக்கெட்டும் ஃபுல்லாக இருக்கிற நேரம், எங்களுடைய பேங்க்கும் ஃபுல்லாக இருக்கிற நேரம் எங்களுக்கு ஜெபம் குறைஞ்சிரும். அது மனித சுபாவம். අපිට පොකට් එකේ පිරෙන්නයි බැංක් එකේ පිරෙන්නයි තියෙද්දි අපි යාඥා කරන්නේ නැහැ. ඒක මනුෂ්‍ය ස්වභාවය. மிகவும் சொச்சமானவங்க தான் அந்த நேரம் தேவனுக்கு உண்மையா இருப்பாங்க. ඒ වෙලාවෙදි පවා දෙවනාන්සට විශ්වාසවත් ஆகவே, ඉන්නේ කීප දෙනයි. இந்த 2 சீஷர்களும் அதைரியப்பட்டு போறாங்க. මේ ගෝලියෝ දෙන්නම අධෛර්යමත් වෙලා යනවා. அவருடைய கண் மூடி இருந்தது. ඔවුන්ගේ ඇස් පියවලා. துக்கத்தினாலே, கவலையினாலே, දුක නිසා කනගාටුව නිසා எதிர்பார்ப்பு உடைக்கப்பட்டதினாலே, ඉච්ඡා බංගත්වය නිසා කියන බලාපොරොත්තු அதைரியப்பட்டது නිසා நிமித்தமாய் අධෛර්යමත් වුණ නිසා அவருடைய கண் மூடப்பட்டிருந்தது. ඒගොල්ලෝගේ ඇස් පියවනු ලැබුවා. என்னுடைய வேதம் சொல்லுது, මගේ ලියවිල්ල පවසනවා. இயேசு அவர்களோடு கூட நடந்தார். ආමෙන්. යේසුස් වහන්සේ ඔවුන් සමග සක්මන් කළසේක. ආමෙන්. இந்த நாளிலே நீங்கள் அதைரியப்பட்டிருப்பீங்களா இருந்தா, ඔගොල්ලෝ අධෛර්යමත් වෙලා නම්, உடைக்கப்பட்டிருப்பீங்களா இருந்தா, කැඩිලා නම්, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போயிருக்குமே என்று யோசிப்பீர்களா இருந்தால், ඔගොල්ලෝ බලාපොරොත්තු වුණ දේ සිදුුනේ නැහැ துக்கமாய் කියලා இருப்பீர்களா හිතනවා இருந்தால், නම්, කනගාටුවෙන් සිටිනවා නම් துக்கப்படாதீங்க. දුක් වෙන්න එපා. ஏன்? அந்த நேரத்துல உங்களை விட்டு விலகுற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ආමෙන්. ඒ වගේ අවස්ථාවලදී අයින් වෙලා අහක් යන්නව කෙනෙක් නෙමෙයි அந்த மாதிரியான நேரங்களிலே எங்களோடு நடக்கிறவர் தான் நம்முடைய தேவன். මේ වගේ අවස්ථාවලදී වාතාවරණයේදී පවා අපි நாங்கள் සමග அக்கினி සක්මන් கூடாய் කරනවා. போனாலும், අපි ගින්නක් තුල வெள்ளத்து ගියත්, கூடாய் போனாலும், வெள்ளம் අපි ජල මේ ගම් වතුර තුල ගියත්, உபத்திரவத்து கூடாய் போனாலும், උපද්‍රවය තුලින් ගියත්, நோயின் நேரங்கள் கூடாய் போனாலும், වසංගත රෝග තුල ගියත් தேவன் எங்களோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ආමෙන්. මම නුඹ කෙරෙන් අහක් යන්නෙත් නැහැ, නුඹ අත්හරින්නෙත් නැහැ කියලා දෙවියන්වහන්සේ පවසනසේක. தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை. දෙවියන්වහන්සේ කිසිම කලකම අපි சில අත්හරින්නේ நேரம் නැහැ. நாங்க தேவனை கைவிடுறோம், සමහරක් විට අපි දෙවියන්වහන්සේව சில අත්හරිනවා. நேரம் நாங்க தூர போயிடும். සමහරක් විට අපි දුරස් වෙනවා. ஆனால் இந்த நாளிலே நாங்கள் கவனித்தோம், නමුත් අද දවසේදී අපි අවධානය යොමු කළා. தேவன் அதைரியப்பட்டு இருக்கிறவர்களுக்கு பக்கத்திலே நடந்து போகிறார். ආමෙන්. දෙවියන්වහන්සේ අධෛර්යමත් වූ අය සමග සක්මන් කරනසේක. ஆக தேவன் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கிறார். දෙවියන්වහන්සේ කොයි කොයි ස්ථානයේ සක්මන් தோல்வியின் කළසේකද? தோட்டத்தில் எங்களோட நடந்திருக்கிறார். පරාජය උයනේදී උන්වහන්සේ සක්මන් சோதனை කළසේක. வனாந்திரத்தில் எங்களோட நடந்திருக்கிறார். පරීක්ෂාවේ කාන්තාරයේදී සක්මන් எங்களுடைய කළසේක. விசுவாசம் சோதிக்கப்படும் போது எங்களோட நடந்திருக்கிறார். අපේ ඇදහිල්ල පරීක්ෂාවකට ලක් වෙන மரண විදිහට இருளின் பள்ளத்தாக்கில் எங்களோட நடந்திருக்கிறார். මරණ සෙවණි මිටියාවතේදී උන්වහන්සේ அதே සිටිසේක. போல அதைரியப்படுதலின் பாதையிலே அவர் எங்களோட நடந்திருக்கிறார். අධෛර්යමත් වෙන මාර්ගයේදී උන්වහන්සේ අප 6 සමග සිටියා. காரியங்களை நான் உங்களுக்கு காட்டினேன். කාරණා 6ක් මම ඔයගොල්ලන්ට පෙන්නනවා. நாங்கள் இந்த நாளில் துக்கப்பட வேண்டிய ஜனங்கள் அல்ல. අද මේ අපි දුක් විඳින සෙනගක් නෙමෙයි. நாங்கள் இன்று சோகப்பட வேண்டியவர்கள் அல்ல. අපි ශෝකයට පත් වෙනව සෙනගක් නෙවෙයි. இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய கிருபையால் உயிரோடு இருக்கிறோம். අපි දෙවියන්වහන්සේගේ කරුණාව නිසා අද අපි தேவன் ஒரு ජීවිත නතර திட்டத்தை எங்களுடைய වෙන්නේ. வாழ்க்கைக்காய் வைத்திருக்கிறார். அதுக்காக தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். දෙවියන්වහන්සේ අපේ ජීවිතේ යම්කිසි සැලැස්මක් තබා තිබෙනවා. ඒ නිසා අපි සිටින්නේ. ஆகவே நீங்கள் இன்னும் 15 நாட்களிலே ஒரு புதிய வருஷத்துக்கு போக போகிறீர்கள். ඔගොල්ලෝ තව දවස් 15කින් අලුත් අවුරුද්දකට යන්න அந்த යනවා. 2025 வருஷம் நாங்கள் யாருமே இதுவரை வாழாத ஒரு வருஷம். අපි කවුරුවත්
ජීවත් නොවුනා වූ අවුරුද්දක් තමයි 2025 කියන්නේ. அது ஒரு புதிய வருடம். ඒ අලුත්ම අවුරුද්දක්. ஆனால் எங்களுக்கு முன்பாய் தேவன் அங்கே போயிருக்கிறார். නමුත් අපිට පෙරට උන්වහන්සේ ගියසේක. எங்களுடைய அந்த வருஷத்திலே ஒவ்வொரு நாளிலும் அவர் எங்களுக்காய் நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். අපිට හැම දවසක් වටකටම අවශ්‍ය වෙන සියලුම යහපත් දේවල් උන්වහන්සේ அந்த සූදානම් කර நாளிலே තියෙනවා. ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபையை இப்பொழுதே அவர் ஆயத்தப்படுத்தி ඒ இருக்கிறார். අවුරුද්දේ දෛනිකව අවශ්‍ය වෙන කරුණාව උන්වහන්සේ සූදානම් කර තිබෙනවා. ආමෙන්. ආමෙන්. ஆகவே நாங்கள் சோர்ந்துக்கு போக கூடாது. එහෙම නිසා අපි කනගාටු கவலையோடு වෙන්න ඕනේ போக නැහැ. கூடாது. අපි දුක්ඛිත වෙ යන්න ඕනේ துக்கத்தோடு போக නැහැ. අපි கூடாது. ශෝකයෙන් යන්න ඕනේ නැහැ. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அன்போடு உறுதியோடு நாங்க போகணும். අපි ඇදහිල්ලෙන් ප්‍රේමයෙන් ස්ථීර කමින් අපි යන්නට ඕන. ஆகவே நான் உங்களிடத்துல சில காரியங்களை கேட்க போறேன். இந்த 15 நாள்ல நீங்க செய்ய வேண்டிய நாட்கள். ඔගොල්ලෝ මේ දවස් 15 ඇතුළතදී මොකද්ද කරන්න ඕන කියලා මම කැමතියි. ප්‍රථමයෙන් உங்களுடைய தோல்விகளை மறந்து விடுங்கள். ඔගොල්ලෝගේ පරාජයන් අමතක කරන්න. ஆமென். ආමෙන්. உங்களுடைய தோல்வி ஒரு நாள் உங்களை டிஃபைன் பண்ணக்கூடாது. தோல்வி உங்களை நிர்ணயிக்க கூடாது. ඔගොල්ලෝගේ පරාජය ඔබ කවුද කියන එක තීරණය කරන්න ඕනේ Commit නැහැ. yourself to forget your failure. Your failure should never define you. ඔගොල්ලෝගේ පරාජය ඔබ කවුද කියන දේ තීරණය කරන්න නේ. ඒ නිසා ඔබගේ පරාජය අමතක කරන්න. பவுலடியார் சொல்கிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே පෞල්තුමා කියනවා පිලිපි பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். පෞල්තුමා කියනවා පිලිපි පොතේදී පසුගිය කාරණා අමතක කරලා ඉදිරියට තියෙනව කාරණා ගැන හිතන්න ஆகவே කියලා. இந்த வருஷத்துல நடந்த தோல்வியை மறந்துருங்க. මේ අවුරුද්දේ වුණා අපරාජිත දේවල් අමතක ஏன் அது කරන්න. இயேசுவின் ரத்தத்துக்கு கீழே இருக்குது. මොකද ඒ යේසුස් වහන්සේගේ ලේ වලට යටහත් වෙලා அவர் තියෙනවා. அதை மன்னிச்சு அதை எடுத்து அவருடைய கடல்ல போட்டு அவர் மறைச்சிட்டார். මේ උන්වහන්සේගේ ලේ වලින් උන්වහන්සේ සමාව දීලා උන්වහන්සේගේ මුහුදට அவர் දමලා சொல்றார், උන්වහන්සේ உன்னுடைய ගෙව්වා. தோல்விகளை உன்னுடைய அக்கிரமங்களை நான் நினைப்பதில்லை. නුඹේ පරාජය නුඹ කරව වැරදි දේවල් මම හිතන්නේ නැහැ කියලා. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින අයට ආමෙන්. විනිශ්චය නැහැ. ආමෙන්. இரண்டாவதாக දෙවනුව உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்புகளை கைவிடுங்க. ඔහුගේ ජීවිතේ තිබෙන තිත්තකම අත්හරින්න. Secondly, commit yourself to give up your grudges. எங்களுடைய இந்த வருஷத்திலே மனிதர்களோடு மோதி මේ අවුරුද්දේ මනුෂ්‍යයන් සමග මුහුණ දීලා හැප්පිලා எங்களுக்கு கசப்புகள் வந்திருக்கலாம். අපිට තිත්තකම් ඇති වෙන්න ඇති. இப்படி சொல்லிட்டாங்களே, මෙහෙම කිව්වනේ. இப்படி செய்தாங்களே, මෙහෙම කරානේ කියලා. இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிறாங்களே, මෙහෙම විදිහට හිතලා තියෙනවනේ. தேவைப்படுற நேரம் என்ன கைவிட்டுட்டாங்களே. අවශ්‍ය වෙන වෙලාවෙදී අපි අත්හැරියානේ. எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி காரியங்கள். ඒ වගේ කාරණා හැම කෙනෙක් තුලම තියෙනවා. ஆனால் இந்த நாள்ல நாங்க புது வருஷம் ஒரு புது வருஷம் இருந்தால், අලුත් අවුරුද්දක් මෙන්න වෙනස් වෙන්න புது ඕන. ஆரம்பம் தேவையா இருந்தால், අලුත් ආරම්භයක් අවශ්‍ය නම් ஆசீர்வாதம் தேவையா இருந்தால், ආශිර්වාදයක් අවශ්‍ය නම් கசப்போட போகாதீங்க. තිත්තකම ඇතුව යන්න එපා. ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், දෙවියන්වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ நீ කියනවා. ஆலயத்துக்கு பலி செலுத்த போகும் போது ඔබ දේවස්ථානයට ගිහිල්ලා පූජා ඔප්පු කරන්න යනකොට உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் உன்னுடைய உள்ளத்திலோ அல்லது உன்னுடைய சகோதரனுடைய உள்ளத்திலோ ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்று உனக்கு தென்பட்டால், ඔබගේ සහෝදරයාගේ හදවතේ ඔබගේ හදවතේ යම් කාරණාවක් තිබෙනවා කියලා නුඹ දැනගන්නවා නම් பலியை அந்த இடத்துல வைத்து விட்டு නුඹේ පඬුර අහක්ව நீ තබා போய் உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகி නුඹේ ගොස් නුඹේ සහෝදරයා සමග සමගියු පසුව பின்பு வந்து பலியை செலுத்து. ඉන් පසුව පඬුර පූජා කරන්න. உங்க குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், ඔගොල්ලේ පවුලේ අය වෙන්න පුළුවන්. தொழில் புரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், රැකියා කරන ස්ථානයේ අය වෙන්න පුළුවන්. இந்த சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம். මේ සභාවේ අය වෙන්න පුළුවන්. நான் சில நேரம் நினைக்கும் சபைதான் நல்ல ஸ்தானம். அங்க நான் சொல்ல விரும்புகிறேன், நான் நினைக்கிற விதமாக சபையில தான் அதிகமாக புண்கள் நடக்கிறது வெளியே விட. මම හිතනවා සභාව ඇතුළත තමයි තුවාලවීම් අධිකව සිදු වෙන්නේ බාහිරයට පිටතට වඩා. நான் இந்த நாள் உங்களுக்கு முன்ன நிக்கிறேன், நான் சொல்லுகிறேன், என்னுடைய கையில் இருக்கிற விரல்ல என்னலாம் எனக்கு கிடைத்த துதி. මගේ අතේ තියෙන ඇඟිලි වලින් ගණන් කරන්න පුළුවන් මට ලැබුණව ක්‍රෙඩිට්. එහෙම නැත්නම් මට ලැබුණ ප්‍රශංසාව. 40 வருட ஊழியத்துக்கு பிறகு. අවුරුදු 40ක සේවයට පස්සේ. ஆனால் துருப்பிடித்த கத்தியினாலே எனக்கு பின்னுக்கு குத்துன குத்துகள் எண்ணிக்கை இல்லை, கணக்கெடுக்க முடியும். මට මල බැඳුණු පිහියකින් ඇනපු ඒ ඇනීම් ගණන් කරන්න බැරි තරම් තියෙනවා. ஆனால் அதோட நான் வாழ முடியாது. ඒකත් දෙක්කමට ජීවත් වෙන්න බෑ. ஆமென். ආමෙන්. மூன்றாவது, තුන්වෙනුව முறிந்து போன உங்களுடைய தொடர்புகளை சீர் செய்யுங்க. කැඩුනා වූ ඔබගේ සම්බන්ධතා නැවත හරි ගස්ස ගන්න. commit yourself to restore your relationships. எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சிலரோடு எங்களுக்கு அந்த தொடர்புகள் தூரமாக இருக்கு. සමහරක් අයගෙත් එක්ක තිබුණු සම්බන්ධතා දුරස් වෙලා තියෙනවා. கை சிங்களத்தில் சொல்றது போல அத்தைய தூரம் கை தூரத்தில் வச்சுக்கொள்வோம். අතේ දුරින් තියාගන්න කියනවා. கிட்ட சேர்த்துக்கொண்டா சில நேரம் முள்ளு குத்திரும். සමහරකට ගොඩාක් ලං කරගත්තත් කට්ටක් කැනෙන්න පුළුවන්. அப்படி இருக்காங்க தானே? එහෙමත් තියෙනව නේද? நீங்களாம் சிரிக்கிறீங்க, அதுலேருந்து விளங்குது உங்களுக்கும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. ඔයගොල්ලෝ hina වෙන ඉඳ තේරෙනවා ඔයගොල්ලන්ට ඒ වගේ අය இப்போ ඉන්නවා நான் කියලා. பேசுகிற நேரம் உங்களுக்கு அந்த முள்ளு உள்ளவங்க யாருன்னு சொல்லி உங்கள் மனசுக்கு வருது படம். කටු තියෙන අය කවුද කියලා ඔයගොල්ලෝගේ ඔළුවට එනවා ඒගොල්ලෝගේ ආමෙන්. රූපේ. ආමෙන්. உண்மையை சொல்லுங்க, ஆமென்.
Right. அவர்கள் அந்த தொடர்புகளை சரி செய்யுங்க. ඒ සම්බන්ධතා හරි ගස්ස ගන්න. கால் பண்ணுங்க. කාල් කරන්න. கடிதம் தேவையான கடிதம் எழுதுங்க. ලියුමක් ලියනවා ලියන්න. இமெயில் பண்றதா இமெயில் பண்ணுங்க. ඊමේල් කරනවා නම් ඊමේල් කරන්න. காஃபிக்கு அவரோட எங்கேயாவது சந்திச்சு பேசணுமா இருந்தா சந்திச்சு பேசுங்க. කොහරි හම්බෙලා කතා කරන්න ඕන හම්බෙලා කතා කරන්න. அந்த தொடர்புகளை சரி செய்யுங்க. ඒ සම්බන්ධතා හරි ගස්ස ගන්න. ஏன்னா வாழ்க்கை தொடர்புகள். ජීවිතය කියන්නේ සම්බන්ධතා. நீங்க ஐசியூல கட்டில்ல இருக்கும்போது ICU ඔගොල්ලෝ ඇඳක ඉන්නකොට நீங்க கேட்க போறது இல்ல, ඔගොල්ලෝ ගිහින් අහන්නේ නැහැ. ஐயோ எனக்கு நான் சாக போறேன், මම මැරෙන්න යනවා. என்ற பேங்க் புக்கை கொண்டு எனக்கு காட்டுங்க நீங்க சொல்ல போறது. කවුරුත් කියන්නේ මගේ බැංකු පොත ගෙනල්ලා පෙන්නන්න කියලා. எனக்கு 2 காணி இருக்குது, මට ඉඩම් දෙකක් තියෙනවා. அந்த 2 அந்த டீடை கொண்டு எனக்கு காட்டுங்க நீங்க சொல்ல ඒ போறது. ඔප්පුව ගෙනල්ලා පෙන්නන්න කියලා කියන්නේ නැහැ. ஐயோ நான் ஒரு டாக்டரேட் வாங்கினேன், මම ඩොක්ටරේට් එකක් ගත්තා, උපාධියක් ගත්තා. சர்டிபிகேட்டை கொண்டு எனக்கு காட்டுங்க நீங்க சொல்ல ඒ போறது. සර්ටිෆිකේට් ගෙනල්ලා මට පෙන්නන්න කියන්නේ என்ன නැහැ. சொல்ல போறீங்க? ඔයගොල්ලෝ මොකද්ද කියන්නේ? ஐயோ நான் சாகறதுக்கு முன்னாடி இவரை சந்திக்கணும், அவரை கொண்டாங்க. මම මැරෙන්න කලින් මේ මිනිස්සු හම්බෙන්න ඕනේ, ඒගොල්ලෝ එක්කන් එන්න කියලා කියනවා. ஆகவே தொடர்புகள் தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப். ரெஸ்டோர் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ඔයගොල්ලෝගේ සම්බන්ධතාවයන් නැවත අලුත් කරගන්න. ජීවිතය කියන්නේ සම්බන්ධතාවය. கடைசியாக අවසාන වශයෙන් உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் கெட்ட பழக்கங்களை விட்டு திரும்புங்க. ඔයගොල්ලෝගේ ජීවිතේ තිබෙන නරක පුරුදු වලින් ඈත් වෙලා ආපසු හැරෙන්න. பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. පෞල්තුමා කියනවා පාපය උනුඹලා කරේ ආණ්ඩු නොකරේවා. நாங்கள் திரும்பி சிலர் ஒரே காரியத்தை செய்து ஒரே இடத்துல விழுகிறோம். සමහරක එකම දේ කරලා එතනටම වැටෙනවා. எங்களை அந்த சோதனை வரும்பொழுது, அந்த பாவம் வரும்போது அது எங்களை பிடிச்சிருது. ඒ පරීක්ෂාව වෙනකොට ඒ පාපය අපිව අල්ල ගන්නවා. ஆகவே இந்த நாள்ல ඒ නිසා මේ நாங்கள் දවසේදී ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කරමු. தேவன் 350 நாட்கள் இந்த வருஷத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறார். දවස් 365ක් මේ අවුරුද්දේ උන්වහන්සේ අපව රැගෙන ආසේක. தோல்வியின் தோட்டத்துல, පරාජය උයනේදී, சோதனையின் வனாந்திரத்துல, පරීක්ෂාවේ කාන්තාරයේදී, மரண இருளின் பள்ளத்தாக்குல, මරණ සෙවණේ මිටියාවතේදී, விசுவாசிக்கும் சோதிக்கப்படும் அக்கினியில, ඇදහිල්ල පරීක්ෂාවට ලක්වන ගින්නේදී, அலைகள் புயல் வீசும் கடல்ல, සැඩසුලන් රැළ හමන්නා වූ මුහුදේදී, சோர்வு அடையும் போது நாங்கள் நடந்து வந்ததான பாதையில, මලානික වෙලා කනගාටු වෙලා හිටියා වූ අධෛර්යමත් இந்த எல்லா මාර්ගයේදී, சந்தர்ப்பங்களிலும் මේ සියලු අවස්ථාවලදී நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் உங்களை நேசிச்சிருக்கிறார். කොන්දේසි විරහිතව උන්වහන්සේ ප්‍රේම කළසේක. ආමෙන්. ආමෙන්. அப்படியானபடினாலே එහෙම නිසා எங்களுடைய தோல்விகள் நாங்கள் மறக்கணும், අපේ පරාජයන අපි අමතක කරන්න ඕන. எங்களுடைய கசப்புகளை நாங்கள் மறக்கணும், අපේ තිත්තකම් අපි අමතක කරන්න ඕන. தொடர்புகளை சீர் செய்து கொள்ளணும். සම්බන්ධතාව නැවත හරි ගස්ස ගන්න ඕන. எங்களுடைய வாழ்க்கையின் பலவீனங்களை விட்டு நாங்கள் திரும்பணும். අපේ ජීවිතේ තියෙන බලහීනකමින් අපි නැවත ඇරෙන්න அதுதான் ඕන. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள்ல உங்களோட பேச என்னுடைய உள்ளத்துல வைத்த சிந்தை. අද මේ කාරණාව තමයි මගේ හදවතින් ඔබත් සමග බෙදා ගන්න කියලා දෙවනාස கண்களை ලැබුවේ. மூடி தலைகளை குனிந்து ஜெபிப்போம்.